வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் அனைவருக்கும் திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இன்றைய நமது பழைய மாணவர்களுக்கான அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இப்ப நம்ம வாஸ்து வகுப்புல 7வது பேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் 7வது பேட்ச் போயிட்டு இருக்கு. 7வது பேட்ச்மே இந்த வாரத்தோட முடிய போகுது. அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 6 பேட்ச் அப்படிங்கிறது முடிச்சிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஜனவரியிலேயே முடிஞ்சிருச்சு. அப்ப ஜனவரி மாசம் பண்ண ஒரு 5 மாசம், அடுத்த பேட்ச் பிப்ரவரியில பண்ணோம், அதுக்கடுத்து மார்ச்ல பண்ணோம், ஏப்ரல்ல பண்ணோம், அடுத்து மேல பண்ணோம். அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு லாங் கேப் அப்படின்னு இருக்கு. இது நம்ம எடுக்கிற வகுப்பு அப்படிங்கிறது தொழில்முறை வாஸ்து வகுப்பு தான் நம்ம எடுத்துக்கணும். எல்லாத்துக்குமே தெரியும், தொழில்முறை வாஸ்து வகுப்பு தான் நம்ம எடுத்தோம். நம்ம அடிப்படை வாஸ்து அப்படிங்கறத எடுக்கல. ஒரு விஷயத்தை தொழில்முறையா நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத, அப்ப அதை நம்ம ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றப்பையும் தெரியும், நம்ம வீட்டுக்கு அதை பாக்குறப்பையும் தெரியும். சில இடங்கள்ல நமக்கு ஒரு தடங்கள் வரலாம், ஒரு பயம் வரலாம். இதை நம்ம சொல்ற இடத்துல ஒரு பயம் வரலாம். அப்படி வரும் பொழுது அதை எப்படி நம்ம கையாள்றது, எது மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு சந்தேகம் வர்றது, ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம பண்றோம். இந்த வகுப்பு அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான முக்கிய காரணமே அதுதான். எந்த இடத்துலயும் நம்ம மாணவர்கள் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன ஒரு தரங்கள் வந்துடக்கூடாது அப்படின்றனாலதான் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு மினிமம் நான் பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு 2 or 3 months ஒன்ஸ் இது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறத இது பண்ணியிருக்கோம். அது உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து தான். நம்மள்ட்ட படிச்ச மாணவர்கள் அப்படிங்கிறது மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 250 பேர்த்துக்கிட்ட படிச்சிருக்காங்க. சரி, இப்ப உங்களுடைய சந்தேகங்கள் ரீதியா, வாஸ்து ரீதியாக நீங்க பேஸ் பண்ண சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருந்தா வரிசையா சொல்லுங்க சார். நம்ம வரிசையா பேசுவோம். ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. கஜேந்திரன் சார் பேசுங்க சார். சார் இப்ப எங்க சைட்ல இந்த ராஜநிலைக்கு முன்னாடி உள்ள ஒரு போட்டியோவோ இல்ல ரூம் மாதிரி தடுத்திருந்தாலோ அதையும் அந்த வீட்டோட குழி போட்டதும் மொத்தமா சேர்க்கிறாங்க சார் எங்க சைட்ல. இப்ப நம்ம போயிட்டு அதை தனியா மைனஸ் பண்ணும்போது நிறைய எதிர்ப்புகள் இருக்கு சார். அதை ஏத்துக்க மாட்டாங்க பெரும்பாலும். இருந்தாலும் நாங்க இப்படிதான் யாரு ஏத்துக்கிறாங்க இல்ல சார், அதாவது ஏத்துக்கிறது ஏத்துக்காதது செகண்டரி சார். நீங்க கால்குலேட் பண்ணது என்ன பண்ணீங்க, எதுல உங்களுக்கு அந்த விஷயம்? இப்ப ராஜநிலைக்கு முன்னாடி இருக்கிற போர்டிகோ அப்படிதானே சார்? ஆமா சார். இப்ப வடக்கு பார்த்த வீடா கிழக்கு பார்த்த? வடக்கு பார்த்த வீடு சார். இல்ல சார், அது வடக்கு பார்த்த வீடு, ஓகேங்களா? இப்ப வடக்கு பார்த்த வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் போர்டிகோ இப்படி போட்டிருந்தாங்களா சார்? ஆமா சார், அதுல போர்டிகோ போட்டுருக்கு சார். ராஜநிலை இப்படி வச்சிருந்தாங்களா சார்? ராஜநிலை இங்க இருக்கு. இந்த காலி இடத்துலயும் அதை அட்டாச் பாத்ரூமா பண்ணிட்டாங்க சார். நிறுதி முறையில அட்டாச் பாத்ரூமா பண்ணிட்டாங்க. ஆமா சார், வீட்டு உள்ளே போற மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகே சார். இப்ப என்னன்னா சார், இப்ப இந்த இடம் இந்த ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கரெக்ட்டுங்களா? ஆமா சார், அந்த ரூம் அட்டாச் பாத்ரூம். அப்படிதானே சார் வச்சிருக்காங்க? ஆமா சார், அந்த ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம். ஓகே. இப்ப இந்த ராஜநிலைக்கு முன்னாடி இந்த போர்டிகோ இருக்குல்ல சார், இந்த போர்டிகோவை ஏதாவது வச்சு அடைச்சிருக்காங்களா இல்ல அப்படியே காலியா இருக்கு? அடைச்சிருக்காங்க சார். எல்லாமே இரும்பு இரும்பு கேட்டு மட்டும் தான் சார் இருக்கு. கேட்டு மட்டும் இரும்பு போட்டு அடைச்சாங்க. ஆமா சார், ஃபுல்லாவே அடைச்சிட்டாங்க. கேட்டு அப்ப இங்க ஒரு கேட்டு வச்சிருக்காங்களா சார்? ஆமா சார், அங்க ஒரு கேட் இருக்கு, ஒரு விண்டோ இருக்கு, அவ்வளவுதான் சார். சார் அப்படி இருந்தால் குளிப்பொருத்தை இங்க இருந்தே எடுத்துக்கணும் சார். இது முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம். ஆக்சுவலி இந்த இடத்துல நாம இதை அடைச்சிட்டா தப்பு. இப்போதைக்கு இதை அடைக்கலன்னு வச்சுக்கோங்க, குளிப்பொருத்தம் எது வரும்னா இது குளிப்பொருத்தம். இது அடைக்கலைன்னா இதெல்லாம் குளிப்பொருத்தம் சார். நான் என்னோட வீடுமே இப்படிதான் சார் பண்ணிருக்கேன். முன்னாடி ஒரு 10 அடைக்காம எம்டியா இருக்கு அப்படின்னு இருந்தால் அது குளிப்பொருத்தத்துல வராது. அடைச்சாச்சுன்னா குளிப்பொருத்தத்துல வந்துடும். நான் அதை அடைச்சிட்டு அதை மைனஸ் பண்ணி திரும்ப நிலையில இருந்து எங்க உள்ள போறோமோ அது மட்டும் சார் குழி பொருத்தம் பார்த்து கட்டியிருக்கேன் சார். அது தவறு சார். அடைச்சிட்டா எல்லாமே வரும் சார். ஓகே 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 சார். இப்போ அது மாத்த வேண்டியது என்ன சார் பண்ணலாம்? அது இதோட அடைச்சதோட சேர்த்து பாருங்க, குழி பொருத்தம் கரெக்டா இருந்தாலும் விட்டுருங்க சார். அந்த குழி பொருத்தம் வரலையா சார்?
வரலைன்னா அதை எடுத்துதான் சார் ஆகணும். இல்லாட்டி ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் சார் ஆகணும். வேற எந்த குழிப்பற்றத்துக்கு இதை அடிஷனல் ஆட் பண்ணா எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் ஆகுதுன்னு பாருங்க. அது மாதிரி தான் பண்ணணும். ஓகே 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 சார். சார் இன்னொரு சந்தேகம். இப்ப நம்ம 11 அடி சொல்லுங்க சார். 3 நம்ம 11.25 போட்டு அதை நம்ம வகுத்து இத்தனை குழின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுவே ஓகே 11.5 11.6 வைக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்ப 11.5 ஆமா. வைக்கும்பொழுது இந்த 11.25 போட்டு கால்குலேஷன் பண்ணணுமா இல்ல 50 போட்டு கால்குலேஷன் பண்ணணுமா சார்? 11.6 அப்படின்னு இருக்குனுங்களா சார்? அது என்ன பண்ணணும்னா 11.5ன்னு போட்டு பெருக்கணும். ஓகேங்களா? ஓகே சார். புரியுதுங்களா சார்? அதே 11.5 இருக்குன்னா நம்ம 11.45ன்னு பெருக்கணும். 11.45 பெருக்கணும். ஆமா. ஓகே ஓகே சார். அதுதான் சார் பெரிய அப்பதான் குழப்பமா correct ஆ இருக்கு. 11.75 வருது. ஓகே. அப்ப அந்த 11.10 வைக்கிறனா நம்ம எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னு தெரியல. அதான் சார். இப்ப 11.45னா 11.9ன்னு அர்த்தம். அப்ப 11.75ன்னு பெருக்குவீங்க. ஓகேங்களா? அப்படிதான் சார் பெருக்குவீங்க. அப்ப அப்படிதான் சார் ஒருவேளை பெருக்குவோம். 11.10 வைக்கிறோம். 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்? 11.8ன்னு பெருக்கணும். ஓகே 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 சார். அப்படிதான் பெருக்கணும். அப்பதான் கரெக்டா வரும். ஓகே ஓகே சார். நன்றி சார். ஓகே ஓகே நன்றி சார். சந்தேகம் சரிங்க சார். இந்த எது சொன்னீங்க சார், அடைக்கிறது வந்து கம்பி வச்சாலும் அடிப்பு மாதிரி செவுரு வச்சா மட்டும் தான் கணக்காங்க சார், இல்ல கம்பி வச்சாலுமே காத்து வெளிச்சம் உள்ள போகும்? என்ட்ரன்ஸ் வச்சு ஒரு ஏதாவது கேட்டு வச்சு அங்கே கேட் வச்சுட்டாலே அது குளிப்பத்திரம் வந்துடும் சார். ஓ சரி சரி சார். ஓகே ஓகே. கேட்டு வச்சுட்டாவே சுத்தி வர அடைச்சு கேட்டு வச்சுட்டாவே அது ஒரு குளிப்பத்திரத்துல வந்துடும். அதனாலதான் சொல்றேன், வாஸ்து ரீதியா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தெளிவா யோசிச்சுதான் ஒரு விஷயத்த பண்ணணும். நம்ம என்ன அதான் சொன்னேன், நான் ஒரு வகுப்பு ஒரு வீடு அப்படிங்கிற கட்டுறோம்னா கட்டுறதுக்கு முன்னாடி 10 தடவை என்ன 20 தடவை கூட அதை இடிச்சு உடைச்சு செஞ்சு நம்ம பேப்பரை கிழிச்சு செஞ்சு எல்லாம் பிளான போடலாம். ஆனா வீட்டை கட்டிட்டோம்னா ஒரு செங்கல் உடைச்சாலும் சரி, ஒரு செங்கல் எடுத்தாலும் சரி, சரியா இருந்தா தான் உடைக்கணும், சரியா இருந்தா தான் சேர்க்கணும். அதுலதான் நம்ம தப்பு பண்ணிடுறோம் சார். வீடு கட்டதுல சூப்பரா இருந்துச்சு சார், என்னைக்கு இந்த ரூம் எடுத்துரும் அன்னையில இருந்தா சார் கஷ்டம். எல்லாரும் ஃபேஸ் பண்ற இஷ்யூ தான் சார். நீங்க போட்டிருக்க பிளான்ல இப்ப அந்த அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருங்க சார். அந்த இடத்துல ஒரு 7 அடி படி வச்சிருங்க சார். அப்ப அந்த படி மட்டும் மேனேஜ் பண்ண போதுங்க சார். இப்ப அந்த அட்டாச் பாத்ரூம்ல இப்படி இதுல 7 அடி படி வச்சிருந்தீங்களா சார்? அதை மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான் சார். அது வராது. அதை மைனஸ் அப்ப அந்த நிறுதிமுறை இருக்க படியை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு பாக்கி எல்லாம் குழி போட்டு வருதான்னு பார்க்கணும். வாயு மூலை இது நிறுதி மூலையில சார், வாயு மூலை சார். வாயு மூலை. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. ஓகே, அடுத்தவங்க வாங்க. வாஸ்து ரீதியா இருக்க சந்தேகங்கள் அப்படிங்கிறது வாங்க. வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ஹலோ. வணக்கம் சார். பேசுங்க சார். இல்லையா, ஒரு வீட்டுக்கு இந்த கூரை போடுறோம் இல்லை ஐயா, கூரை போடுறது வாஸ்து ரீதியா சரியா, அல்லது இப்படி மொட்டை மாடி மாதிரி போடுறது வாஸ்து ரீதியா சரியா? எது அதிக நன்மை? ஷெட்டு போடுறது சொல்றீங்களா சார்? அது எப்படி வேணா போடுங்க சார், அது உங்கள் விருப்பம் தானே. கூரை போட்டா என்ன சார்? சார் நம்மளோட வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி தானே அது. கூரை போட்டாலும் சரி, ஷெட்டு போட்டாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் நம்மளோட வசதி வாய்ப்புக்கு தானே சார் அது. அதான் அது மேற்கு பக்கம் சரிஞ்சு போகும், அப்படி நடுவுற உயர்ந்து மேற்கு பக்கம் 4 பக்கம் சரிஞ்சு போகிறபடி அதால பாதிப்பு பெறுமா? எப்படி சொல்றீங்க? திருப்பி சொல்லுங்க சார். கூரையா நடுவுல கோபிசம் போட்டு உயர்த்தான் நீங்க கோபிசம்னு சொல்லுவாங்க. சரி சார். ஓ, அதை உயர்த்தி சரிஞ்சுதானே அந்த கூரை போகும். அப்ப மேற்கு பக்கம் சரிஞ்சு போகும். அதுல விட இப்ப மொட்டை மாடி மாதிரி அதுதான் பண்ணக்கூடாது. மேற்கு பக்கம் தாழ்வாதான் இருக்கக்கூடாது.
மேற்கு பக்கம் தாழ்வாகவும் வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் உயரமா இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணிடக்கூடாது. சரி ஐயா, சரி. இப்ப நீங்க சொல்றது வந்து மைய புள்ளி இப்படி உயரமா இருக்கு, மையம் இப்படி உயரமா இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. மையம் உயரமா இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மேற்கு பக்கம் அப்படிங்கிறது தாழ்வாகவும் கிழக்கு பக்கம் உயரமாகவும் அல்லது வடக்கு பக்கம் உயரமாகவும் தெற்கு பக்கம் தாழ்வாகவும் இருக்கிறதா இருக்கக்கூடாது. சரி ஐயா, ஓகே. சரி. சரி, இப்போ 4 பக்கமும் ஈக்குவலா சரிவா இருந்ததுன்னா இருக்கலாம், சூப்பரா இருக்கலாம்னு சொல்றேன். கோபுரம் எப்படி இருக்கு சார் இருக்கு? ஒரு கோபுரம் எப்படி இருக்கு? பிரம்மஸ்தானம் சொல்லக்கூடிய மைய புள்ளிதான் மேலதான் உயரமா இருக்கும், மீதி எல்லாமே ஒரே ஈவனாத்தே இருக்கும். அப்படி இருக்கலாம், மைய புள்ளி பிரம்மஸ்தானம் உயரமாக இருக்கலாம், பள்ளமாகவும் இருக்கலாம், தவறே கிடையாது. ஆனா தெற்கு பக்கம் பள்ளமாகவும் மேற்கு பக்கம் பள்ளமாகவும் இருந்துட்டு வடக்கு கிழக்கும் உயரமா இருக்கக்கூடாது. ஓகே சார். ஓகே ஓகே, நன்றி சார். வணக்கம். இப்ப அதை நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா சார், 4 பக்கமும் நம்ம சைடு வந்து அந்த ஸ்லோப் வச்சுக்கலாம், பிரம்மஸ்தானம் ஆமா மட்டும் சார், கைட்டா வச்சுக்கலாம், பள்ளமா வச்சுக்கலாம். சார் எனக்கு இன்னொரு கொஞ்சம் டவுட் இருக்கு. இப்போ நம்ம சொல்லுங்க சார். செப்டிக் டேங்க் எடுக்கிறதுக்கு வாயு மூலையில எடுக்கக்கூடாதுன்னு கார்னர் 4 கார்னரும். ஆமா சார், எடுக்கூடாது, 4 கார்னர் எடுக்கூடாது. ஆமா, அப்போ வந்து வடக்கு மைனஸ்ல எடுக்கலாம் நீங்க. ஆமா சார், வடக்கு மைனஸ் நம்ம இப்போ அந்த வடக்கு மைனஸுக்கும் அந்த வாயு வடக்குக்கும் நம்மளுக்கு அங்கே ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா அந்த கொஞ்சம் எடுக்கலாமா? நம்ம வாயு இதுல எடுக்கலாமா? வடக்கு வாயுல சார் கொஞ்சம் நான் என்ன சொல்றேன்னா, இடம் கம்மியா இருக்கிற இடத்துக்கு தகுந்தாற் போலதான் நம்ம வீட்டை கட்டணும் சார். எல்லாருமே நீங்க பண்ற தப்பு, மிகப்பெரிய தப்பு. அப்படி ரெமெடியே கிடையாது சார். நான் என்ன சொல்றேன்னா, வாஸ்துக்குங்கிறது பரிகாரம் இல்லைங்கிறது தான் நான் டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். வாஸ்துக்கு நம்ம இடத்துக்கு தகுந்தாற் போல வீடு கட்டணும். 900 சதுரடி இடம் இருக்குன்னா 350 சதுரடில இருந்து 400 சதுரடிக்கு மேல வீடு கட்டினீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வாஸ்துப்படி எதுவுமே செய்ய முடியாது, ஏதோ ஒண்ணு தப்பாயிடும். நம்ம 900 சதுரடி வீடு இருக்குன்னா நம்ம 600 சதுரடிக்கு போய் வீட்டை கட்டி விட்டோம்னா செப்டிக் டேங்க் போட முடியாது, போர் போட முடியாது, பார்க்கிங் அமைக்க முடியாது, எல்லாம் தப்பாத்தான் அமைக்கும். பண்ணலாம், எல்லாம் தப்பாத்தான் வரும், கரெக்டா அமைக்க முடியாது. அப்ப நம்மள்ட்ட கையில என்ன இருக்கோ அதுக்கு தான் பண்ணணும். 50 ரூபாய் இருந்தா 50 ரூபாய்க்கு தான் ஹோட்டல்ல சாப்பிடணும். 100 ரூபாய்க்கு சாப்பிடணும்னு நினைச்சோன்னா அந்த 50 ரூபாய் கடன் தான் வரும். அப்ப கடனுங்கிறது தப்பு, அவ்வளவுதான். அந்த மைனஸ் எவ்வளவு இருக்கோ அந்த மைனஸ் இருக்கிற அளவு மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும், பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதிகபட்சம் ரொம்ப கொஞ்சம் நமக்கு ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நம்ம அந்த மைனஸ் ஏரியால போய்க்கலாம். ஓகேங்களா? இந்த வாயு வடக்குல போய்க்கலாம். ஆமா, வடக்கு வாயுங்கிறது கொஞ்சோன்னு போய்க்கலாம். அதுவே நம்ம மிகப்பெரிய தப்பு தான், வேற வழி இல்லாத பிளஸ்ல போகக்கூடாதுங்கிறதுக்காக. அதே மாதிரி எப்பயுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் சார். செவுத்துக்கு பக்கத்துல வர்றது, காம்பவுண்ட் செவுத்துக்கு கீழே வர்றது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு சார், வரவே கூடாது. ஒரு 6 அடி தள்ளியாவது இருக்குல்ல? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. செவுத்துல இருந்து ஒரு 6 அடி. ஓகே ஓகே. இப்ப நம்ம நிறுதி மொழியில பூஜை ரூம் அமைச்சிட்டு அடுத்தது நம்ம பெட்ரூம் போட்டோம்னா அது மேற்கு மைனஸ் பிளஸ்லயே வந்துடும். ஒரு ரூம் பெட்ரூம் வந்துச்சுன்னா அடுத்தது வாயு மொழியில ஒரு பெட்ரூம் வந்துடும். இது வந்து சரியா வரும், சரிங்களா? இது சார் நான் என்ன நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இதுல 3 பெட்ரூம் இப்படி அமைக்கணும்ன்றீங்க. கடைசியில பூஜை ரூம் நிறுதி இப்படி அமைக்கலாம், தவறே கிடையாது. பூஜை ரூம் அப்படிங்கிறது 4 என்ட்ரன்ஸ் வந்துடும். 4 என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது சூப்பரா வைக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரூம் தான் இருக்கிறதுலே பெரிய ரூமா இருக்கணும். இதை விட கம்மியா, எல்லா ரூமும் இதை விட கம்மியா தான் இருக்கணும். இந்த ரூமை சின்னதா பண்ணீங்கன்னா தப்பு. பூஜை ரூம் சின்னதா இருக்கலாம், தப்பு கிடையாது. பூஜை ரூமுக்கு அடுத்து வர்ற பெட்ரூம் அப்படிங்கிறத எல்லா இருக்கிற பெட்ரூமோட எல்லா ரூமோட பெருசா இருக்கும். இப்ப நம்ம 2 ரூம் போட்டோம்னா முதல் ரூம் வந்து அது பெருசா இருக்கும். பெருசா இருக்கும், கண்டிப்பா. இப்படி வைக்கலாம், நான் வைக்கலாம். இப்ப 2 ரூமாலும் வைக்கலாம், 3 ரூமும் வைக்கலாம். ஓகே. ஆனா கடைசியில 3 சார் நான் என்ன சொல்றேன்னா, 3 ரூமா வைக்கிறப்ப அந்த 3 என்ட்ரன்ஸ் வந்துடக்கூடாது. அதுதான் ஒரு நேர்கோட்டுல 3 வரக்கூடாது. ஒரே நேர்கோட்டுல 3 என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது. அதை நீங்க பாத்து. ஓகே, தேங்க்யூ.
சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நம்ம பூமி பூஜை போடுறத பற்றி நம்ம அன்னைக்கு படித்தோம் சார். அந்த பூமி பூஜை பூமி போறதை பூஜை பத்தி. போடக்கூடிய நம்ம அந்த நாள் குறிக்கிறத பற்றி படித்தோம். அந்த நம்ம ஆமா சார். கிரகப்பிரவேசத்துக்கும் அதே மாதிரி தான் சார் நாள் குறிக்கிறதா? கிரக பிரவேசத்தை அது கிடையாது சார். ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. கிரக பிரவேசத்துக்கு சுபமூர்த்த நாட்கள், நல்ல நாட்கள்ல நீங்க இது பண்ணிக்கலாம், ஒண்ணும் தப்பே கிடையாது. கிரக பிரவேசத்துக்குலாம் அந்த நாள் கிடையாது. பூமி பூஜை போடுறதுக்கு தான் அது கணக்கு. சரி சார், சரி சார், ஓகே. கேட்குறவங்க பார்க்கிங் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து நம்ம போட்டிக்கு போட்டு கொடுக்குறோம் இல்லையா? கொடுக்கும்போது ஆமா அந்த சார். வீட்டோட மெயின் டோருக்கு கீழே ஒரு இடம், காலி இடம் இருக்குது நமக்கு. பில்லர் வந்து ஆனால் வெளியே வருது. ஸோ அப்படி வரலாமா அப்படின்னு கேட்குறேன். என்ன திசை பார்த்த வீடு சார்? வடக்கு வடக்கு சார். வடக்கு பார்த்த வீடு. ஓகே, சொல்லுங்க சார். இதுல போர்ட்டிக்கோ போடுறீங்க முன்னாடி. ஆமா. சொல்லுங்க சார். இதுல பில்லர் இது சொல்லுங்க சார். இப்போ அந்த போட்டியோட எண்டில் வந்து அந்த பில்லர் வந்து அங்கேயே வந்துடுது. போட்டியோட எண்டில் இப்படிதான் சார் வரும். ஆமாம் சார். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று பில்லர். ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த பக்கம் வாயு மூலையில் இருக்கிற ரூம் ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகுது, நீளுது. இப்படித்தான் சார் நீளம். கொஞ்சம் ஸ்பேஸ் ஓகே. இருக்குது, அதனால வந்து நீளுது கொஞ்சம். அப்படின்ற போது அது ஈசனை கட்டுன்ற கணக்கு வருமா சார்? இப்படி இந்த இடத்துல நீளுச்சுனா இது வந்து ஈசனை கட்டுன்ற கணக்கு வருமா சார்? இப்போ இதே சேமத்தில் இப்படி இல்ல இல்ல இப்படி இல்ல இப்படி முதல்ல நீண்ட நீங்க போட்டதுக்கு முதல்ல போட்டது கரெக்ட் தான் சார். சார். முதல்ல போட்டது சார் முதல்ல சொன்னா எப்படி சார் ஈசனை கட் ஆகும்? முதல்ல சொன்னா அதை போட்டிக்கோ போட்டோமே, ஈவன் பண்ணிட்டோமே. அது கட்டு கிடையாது இல்லையா? அந்த இடம் கட்டு காலியா கிடையாது. இருக்கும். கிடையாது. தவறே கிடையாது சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது வாங்க சார் இதில் கேட்கலாங்களா? இது அப்படியே இருந்தீங்க ஓகே சார். வாயுமொழியில ஒரு ரூம் அப்படியே அப்படியே போடுங்க. அழைக்கணும். வடக்கு பார்த்த வீடு. வடக்கு பார்த்த வீடு. ஓகே. வாயுமொழியில ஒரு பெட்ரூமு, அடுத்தது ஒரு பெட்ரூமு, கடைசியில நிறுதி மொழியில பூஜை ரூம். ஓகே சார். ஓகே. கிச்சன் வந்து இந்த பக்கம் அப்படியே நேரம் வந்துருது. எப்படியா சார்? அவ்வளோதான். கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் கீழே ஓகே, கொஞ்சம் கம்மியாக வரும் அந்த அளவு. ஓகே, ஆள் ஓகே. இல்லை ஓகே, பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் நம்ம இந்த கிச்சனுக்குள்ள போய் தான் பூஜை ரூமுக்குள்ள போற மாதிரி அமைப்பு இருக்கா சார்? இல்லை இல்லை இப்போ அப்படி இல்லை. இந்த நம்ம நடுக்கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுல அரை அடி தள்ளி வாசக்கால் இருக்கு. வடக்குல 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 தலைவாசல். இல்ல சார், இது இப்படி உள்ள 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 எதுவும் அப்படியே ஒரு வாசல். இங்க மட்டுமா சார்? ஆமா, அந்த கோடுக்கு பக்கத்துல அரை அடி தள்ளி, கரெக்டா அரை அடி தான் இருக்கும். அங்க வாசல். சரி ஆமா, சார். வாசல் பூஜை ரூமுக்கு வாசல் எங்க சார் இருக்கு? பூஜை ரூமுக்கு இங்க இருக்கு. அங்கதான் நீங்க வச்சிருக்கீங்களா? அங்கதான். அப்ப கிச்சனுக்குள்ள போயிட்டு வாசல் போற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, கிச்சனுக்குள்ள சொல்லுங்க சார். போயிட்டு இதுல என்ன பூஜை ரூமுக்கு அதுக்கப்புறம் போகணும். சொல்லுங்க இப்போ சார். இல்ல, இதுல என்ன சந்தேகம்? வடக்கு பார்த்த வாசப்படிக்கு மேல இதே மாதிரி அந்த கோடுக்கு பக்கத்துல அரை அடிக்கு தான் எடுத்துடுறாங்க. இல்ல இல்ல, மேல தலைவாசல். சொல்லுங்க. இதுதான் தலைவாசல் சார். இங்க இங்க வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பெட்ரூம் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அது பக்கத்துல. இங்கயா சார்? இங்கயா ஆமா சார்? ஆமா, அங்க வச்சிருக்காங்க. கரெக்டா அரை அடி தள்ளி தான். ஓகே ஓகே. அப்படியே நேரா தெற்குலயும் ஒரு வாசல் வந்துருக்கு. இங்கேயே வந்துருது. ஆமா, இங்கேயே வந்துருது. அந்த கிச்சனுக்கும் ஒன்று வந்துருது. ஓகே. இப்போ இது நேரா மூணும் ஒரே கோட்ல இருக்கு. இது வைக்க கூடாது. இல்ல சார், நேரா மூணு ஒரே நேர்கோட்டுல வரலாம். ம். இது மூணு ஒரே நேர்கோட்டுல வரலாம். ம். இது கிச்சனுக்குள்ள இருக்கறனால இதுவும் பிரச்சனை இல்ல. கிச்சனுக்கு வெளியில இருந்தா தான் இது பிரச்சனை. இது ஒரே நேர்கோட்டுல ரெண்டு தான் இருக்கு. இது ஓகே கிச்சனுக்குள்ள இருக்கறனால இது வரலாம். இது ஒரே நேர்கோட்டுல இப்படி மூணு வரலாம், தப்பு இல்ல. ஆனா இது ஓகே. பாருங்க, கிச்சனுக்கு வர இது வந்து நீச பகுதியில இருக்கு. ம் ம். கிச்சனுக்கு வர ஆமா என்ட்ரன்ஸ் ஒண்ணு நீச பகுதியில இருக்கு ஒண்ணு. அது இல்லாம தெற்கு பகுதியில நீங்க வந்து என்ட்ரன்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினைச்சா கிழக்கு ஒரு கிழக்கு. என்ட்ரன்ஸ் வச்சுட்டு மூணாவது என்ட்ரன்ஸ் தெற்கு பகுதியில வைக்கணும் சார். ஓகேங்களா? அப்பதான் அங்க வைக்கல, அதுல இல்ல. அப்படி வைக்கணும் அப்படின்னா இப்படிதான் வைக்கணும். ஓகே, இப்போ நான் அதுக்கு ஓகே. இப்போ ஆனா அதாவது தலைவாசல். அதுலயே இப்ப இந்த ராஜநிலை அப்படிங்கிறதும் இங்க இருக்கிறத மொத்த அளவுல செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடம்ங்கிறது உங்களுக்கு உச்சப்பதியை வந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒருவேளை கரெக்டா உச்சப்பதியை வரலன்னா இது தப்பு. இருபத்தாறு கரெக்டா 6 இன்ச்சு உச்ச இல்ல உச்ச பகுதியில கரெக்டா. புரியல சார். எப்படி எப்படி இருக்கு? மொத்த நீளம் எவ்வளவு சார்? மொத்த நீளம் 21.5 நினைக்கிறேன். ஓகே. இந்த ஹாலோட நீளம் எவ்வளவு சார்? அது 11.45 வரும்.
அப்ப அப்ப உங்களுக்கு உச்சத்துல தான் சார் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா அதான் கரெக்டா ஒரு 1/2 இன்ச்சில் கரெக்டா நிக்கிறேன். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஓகே, இது உச்சத்துல தான் ஓகே. இருக்கு. ஓகே சார். இப்போ இந்த இது ஓகே, அந்த 3 ஓகே இது சார். ஓகே. இப்போ நம்ம இதை ஓகே எக்ஸ்டெண்ட் ஓகே பண்ணி இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு ரூம் போட்டு ஓகே. ஷீட்டை வந்து நம்ம மேற்குல இருந்து கிழக்கு பார்த்தா மாதிரி இறக்கலாம். இந்த இதை ஃபுல்லாவே ஆமா இது பண்ண ஆமா போறீங்க. ஃபுல்லாவே. ஆமா அந்த ஓகே கிச்சனை பின்னாடி மாத்திட்டு ஓகே இப்போ இங்க இருக்கிற கிச்சன் அப்படி இங்க மாத்திட்டு அது டைனிங் ஹாலா மாத்திட்டு ஓகே, மாத்திக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஆனா ஷீட்டு தான் போடணும். இந்த ஷீட்டு வந்து இந்த தளத்துக்கு மேல ஏத்திட்டு இது இந்த மேற்கு ரூஃப் ஹைட்டை விட மேல இருக்கணும். ஓகே. ஒரே ஒரு விஷயம், இந்த ரூஃப் ஹைட் இருக்குல்ல சார், இந்த ஆமா ரூஃப் ஹைட்டோட மேல இருக்கணும். இந்த தாழ்வாரங்கிறது, இங்க இருக்கிற தாழ்வாரங்கிறது இந்த ரூஃப் ஹைட்டுக்கு சமமா இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. இந்த ஓகே ரூஃப் ஹைட்டுக்கு இங்க தாழ்வாரம் சமமா இருக்கணும். இந்த ஓகே மேல இருக்கிற மேல் மட்டம் இந்த இருக்கிற மேல் மட்டத்தை விட ஒரு அடியாவது சேர்த்து இருக்கணும் இங்க வரையுமே. அது அப்படி ஓகே பண்ணணும். அடுத்து இந்த கிச்சனுக்கு நீங்க இந்த என்ட்ரன்ஸ் டைனிங் ஹாலுக்குரிய என்ட்ரன்ஸ் அடைச்சிட்டு இந்த இங்க டைனிங் ஹாலுக்கு என்ட்ரன்ஸ் வச்சு இங்க வைக்கணும். ஓகேங்களா? வீடியோ வீடியோ பிரேக் ஆயிடுச்சு சார். ஆ இப்போ வீடியோ இல்ல சார், இந்த இப்போ டைனிங் என்ட்ரன்ஸ் இங்க வச்சுட்டு கிச்சனுடைய என்ட்ரன்ஸ் இது நேரா வைக்கணும். ம் ம் அடுத்து இந்த ரூமுக்கு என்ட்ரன்ஸ் வந்து நீங்க வந்து இந்த இடத்துல கிச்சனுக்குள்ள போய் வச்சாலும் வச்சுக்கலாம், அல்லது இந்த இடத்துல நீங்க இது சின்னது பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு என்ட்ரன்ஸ் இங்க வச்சாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ரூமுக்கு இது உச்ச பகுதி தான். ஆனா இது வந்து பழைய வீடுன்றதுனால கடக்கால் போட்டதுனால நம்ம அதை டச் பண்ண முடியாது எதையுமே. அதனால அவங்களுக்கு வந்து நான் ஷீட் போடுறதுக்கு டேஸ் கொடுத்துருக்கேன், அந்த அளவு ஓகே, கம்மியா பண்ணலாம் சார். இருக்கிறதுனால. ஆனா இது அப்ப அது நீங்க என்ன பண்ணணும்னா, அப்ப இங்கதான் கிச்சனுக்கு உள்ள போயிட்டு போற மாதிரி அமைக்கணும். ஆமா இந்த செவுத்தை டச் பண்ண முடியாதுன்னு பழைய வழியில அப்படியே தான் போற மாதிரி தான். சார். பழைய வழியை அது பண்ண தப்பு சார். அது நீங்க சொல்லிடுங்க. அப்படியெல்லாம் ஓகே. நீங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அமைச்சு கொடுக்க கூடாது. ம். சொல்லிடுங்க, இது தப்புதான், உங்களுக்கு விருப்பம் தான் அமைச்சுக்கங்கன்னு சொல்லி அது நீங்க எப்பயுமே சரியான வழியத்தை சொல்லணும். ஏன்னா நம்ம இப்போ ஷீட்டும் நம்ம சார் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஹலோ சார் கேட்கல. இப்ப கரெக்டா இருக்குங்க சார். இப்ப கேட்கலைங்களா உங்களுக்கு? நடுவில் கேட்கல, வீடியோவும் கட் ஆயிடுது. இந்த ஒரே விஷயம், விட்டு விட்டு வருது சார். இந்த ஒரே விஷயம். நீதிமொழி ஓகே, வராது, ஆமா சார். அது ஒரு பாட்டு ஆயிரும். மறுபடியும் அந்த பழைய இடத்துக்கு தான் இருக்கும் கொஞ்சம். ஃபால்ட்டுக்குலாம் இல்ல சார், நீங்க ஒண்ணு அதுல வாட்டர் டேங்க்லாம் நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. சைடு ம் இந்த சைடு இருக்குல்ல சார், இந்த ஆமா சைடுல ஒரு இரும்பு ஸ்டாண்டு மாதிரி செஞ்சு இது மேல தூக்கி வச்சிருங்க சார். மேல ஓகே. அந்த ஷீட்டுக்கு மேலே எப்படி சீட்டுக்கு மேலே தூக்கி வைக்கலாம், அல்லது சைடுல கூட தூக்கி வைக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த தப்பு இடம் இல்லை. இருக்குல்ல சார், ஆமா ஆமா இந்த இடத்துல இரும்பு ஸ்டாண்டு மாதிரி செய்யுங்க சார், செஞ்சு மேலே தூக்கி வைக்கலாம். மேல தூக்கி வச்சிருங்க. ஓகே. நம்ம அந்த நிறுதி மைனஸ்ல நம்ம வைக்கலாங்களா வைக்கக்கூடாது? எங்க சார் வாட்டர் 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 டேங்க். டேங்க்ஸ் கேக்குறீங்களா? ஆமா வாட்டர் வைக்கலாம் டேங்க் சார். சார் வைக்கலாம்ல. தரைக்கு கீழே இருக்கிறது எல்லாம் ஈசானிய மூலை, தரைக்கு மேல இருக்கிறதெல்லாம் நெருதி அப்ப நம்ம அங்க மேலே வைக்கலாம். மேல வைக்கலாம், சூப்பரா வைக்கலாம். ஓகே. பாக்ஸ் ஓகே வரும். சார் இன்னொரு டவுட், நம்ம வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குதிரை பொம்மை, ஓகே யானை பொம்மை, அப்புறம் ஓகே பீங்கான்ல மீன், இந்த மாதிரி சிலதெல்லாம் வாங்கி மரத்துலயோ பீங்கான்லயோ ஒரு வெண்கலத்திலயோ டிசைனுக்கெல்லாம் வைக்கிறாங்க. ஆமா சார். படமெல்லாம் மாட்டுறாங்க, இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி, கடல் மாதிரி. ஆமா அந்த சார், மாதிரிலாம் நம்ம அமைக்கலாமா? அது எப்படி அமைக்கலாம்? எத்தனை யானை அமைக்கலாம் வைக்கலாம்? அமைக்கலாம். சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வீட்டுல Yes, sir. சூப்பரா அமைக்கலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஏன்னா சிலர் இதெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் இருக்கக்கூடாது, சார் இந்த பொருட்கள் அதாவது இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். ம், அதாவது இந்த பொருள் வைக்கிறனால நமக்கு யோகமா, ம், பொருள் இல்லாதனால நமக்கு பிரச்சனையா அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ம். அதுக்கு ஒரு 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 ஜோதிடத்துல ஒரு சூட்சமா இருக்கு. ஜோதிட வகுப்பு படிச்சவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா, கரணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சார். கர்ணம். ஓகே. கரணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஜோதிடம் படிச்சவங்களுக்கு தெரியும். திதி கர்ணம் சூன்யம் தானே சொல்லுங்க. கரணம் அப்படிங்கிறது என்னன்னா, மொத்தம் 11 கரணம் இருக்கு. பவம், பாலவம், பாவலம். ஓகே. தைத்துளை, தைப்புலம், மணிசை, மணிசை, பத்திரை, கரசை. ஓகே. கரசை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 11 கரணம் இருக்கு. ஓகேங்களா 6 சார்? டிகிரி ஒரு கர்ணம். ஆமா சார். அப்ப அது உங்களுக்கு தெரியும் தானே சார்? அந்த கர்ண ஆ ரீதியா சொல்றதுதான் சார், வேற எதுவும் கிடையாது சார். கர்ண டிகிரி. ஓகே 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 சார். அப்புறம் இதே நம்ம ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்றோம், நீங்க அதுல பலம் அடைஞ்சது மட்டும் தானே நம்ம கணக்குல எடுக்கணும். ஆமா சார். அந்த ஜாதகத்துல நம்ம எப்படி பலம் பார்க்குறோமோ
அதை ஆமா வச்சுதான் சார். நம்ம இதுல வந்து நம்ம இப்ப செவ்வாய் வந்து ஒரு சுக்கிரன் பார்வையிலோ இல்ல உச்சமோ அப்படி இருந்தா நம்ம செவ்வாயில அந்த பக்கம் நம்ம எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஒண்ணும் பண்ணாது. இல்ல அந்த செவ்வாயுடைய கிரகம் வலிமையாக இருந்தால் ஒண்ணும் பண்ணாது, அவ்வளவுதான் முடிஞ்சு. பாவம் அவ்வளவுதான். தெற்கு திசையில தவறு செஞ்சிருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான் சார். ஒண்ணு ஒண்ணு ஓகே. ஓகே ஓகே, வேறவங்க வாங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம் மேடம், உங்க நேம் சார் மேடம்? கோஸ்லா தேவிங்க மேடம். சார் சொல்லுங்க மேடம். சார் வணக்கம். எங்க வீடு ஒண்ணு விக்கவே மாட்டேங்குதுங்க சார். சரிங்க மேடம். அது விக்கிறதுக்கு என்னங்க சார் பண்றது? வீடு விற்கணும்னா முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம் மேடம், ஒரு இடம் அப்படிங்கிறது வீடு. நீங்க ஆக்சுவலி நம்மள்ட்ட என்ன வாஸ்து படிக்கலைன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். படிச்சிருந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம முதல்ல ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வீடு விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துடைய பத்திரத்தை கொண்டு போய் வடமேற்கு மூலையான வாயு மூலையில உங்களுடைய 3வது நட்சத்திரம் வரும் நாளில் அதனுடைய மண்ணை எடுத்து வந்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி பிளஸ் உங்களுடைய பத்திரத்தையும் அந்த மண்ணையும் கொண்டு போய் வடமேற்கு மூலையான வாயு மூலையில வச்சிடணும். வச்சுட்டு அன்னைக்கு திருநங்கை ஒருத்தவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து அந்த புடவை அவங்க கையில கொடுத்து இந்த மண்ணையும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் பணம் வச்சு கொடுக்கணும். கரெக்டா 3வது நட்சத்திரம் வர நாள்ல, உங்க ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திரம் வரும் நாள்ல இதை பண்ணணும் மேடம். அதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீடு. வடமேற்கு மூலையில எத்தனை நாளைக்குங்க சார் வச்சிருக்கணும் மேடம்? 3வது நட்சத்திரம் வரும் நாள்ல எடுத்துட்டு வந்து அன்னைக்கே கொடுத்துருங்க மேடம் சொல்றேன். எதுக்கு வச்சிருக்கீங்க? பத்திரத்தை மட்டும் 3 எப்பயுமே வடமேற்கு மூலையில வைங்க. உங்களோட பத்திரத்தை மட்டும், மண்ணை வந்து நீங்க எடுத்து வந்து கொடுத்துருங்க சார். வடமேற்கு மூலையில தான் பத்திரத்தை வச்சிருக்காங்க சார். வச்சு 6 மாசம் வடமேற்கு இருக்கிற அறையில். சரிங்க சார், சரிங்க. உங்க வீட்டுல வடமேற்கு மூலையில உள்ள அறையில் மேடம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். இப்ப வடமேற்குல வந்து டாய்லெட் பாத்ரூம் வந்து நமக்கு இல்ல டாய்லெட் பாத்ரூம் வைக்கக்கூடாது, வடமேற்கு உள்ள அறையில். வடமேற்குல டாய்லெட் பாத்ரூம் வந்து ரூம் வந்து இன்னும் உள்ள வந்திருக்கு அப்படின்னா அந்த கடைசி ரூம்ல வைக்கலாமா? அதான் சார், வடமேற்கு மூலையில் உள்ள அறை தான் சார். வடமேற்கு மூலையில உள்ளுக்குள்ள எனக்கு படிக்கட்டு போதுங்க சார். வடமேற்கு மூலை அடி மேடம், இப்பதான் சொன்னேன், வடமேற்கு மூலையில் உள்ள அறை. படிக்கட்டுல போய் வைக்க முடியாது, பாத்ரூம்ல வைக்க முடியாது. அதை தாண்டி வடமேற்கு அறைன்னு ஒண்ணு இருக்கும்ல மேடம், அதுல வைங்க மேடம். அதாங்க சார், அந்த படிக்கட்டு கீழே வடமேற்கு ரூம், அப்ப அது கீழே வைக்கலாம் இல்லங்க சார்? அதுல கீழே வைங்க மேடம். ஓகே, வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி உங்களோட 3வது நட்சத்திரம் வர்ற நாள்ல அந்த மண்ணை எடுத்து வந்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி நீங்க வந்து திருநங்கையை கூப்பிட்டு அதை கொடுங்க மேடம். கரெக்டா அதே நாள் 500 ரூபாய் பணம் வச்சா உங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்க மேடம். ஓகே, நன்றி. தேங்க்யூ. அதுவும் புதனுடைய ஓரையில கொடுங்க. ஓகே சார். ஓகே, நன்றி நன்றி. வேற வாங்க. ஓகே சார். 10க்கு 16 ரூம் இருக்கு இல்லையா, பெட்ரூம் இருக்கு. அதுக்குள்ளேயே பாத்ரூம் டாய்லெட் சேர்த்து அமைக்கலாமா, இல்ல அது தனியா தான் அமைக்கணுமா சார்? ஏன் சார், அமைக்கலாமே சார். அப்ப அந்த அளவுகள் ஒன்றும் தப்பாகாது இல்லையா? அதாவது நான் சொல்றது அட்டாச்டு பாத்ரூம் வைக்கிறோம் இல்லையா, அதை சொல்றேன் சார். ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நீங்க ஈஸியா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து கிடையாது சார். அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா சார், 10க்கு 16 அப்படின்னு வைக்கிறப்ப 12 அடி வருமே சார், ஏன் வைக்க கூடாது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதானே கரெக்ட் சார்? அப்படித்தானே கேட்க வரீங்க சார்? அந்த 12 அடிக்குள்ள அந்த பெட்ரூம் வந்துடும், மீதி 4 அடியில பாத்ரூம் வந்துடும். வைக்கக்கூடாது சார், 12 அடி வைக்கக்கூடாது சார். 10க்கு 16 இருக்குன்னா ரூமுக்கு 10க்கு 11 தான் ரூம் இருக்கணும், 5 அடி தான் பாத்ரூம் இருக்கணும். 5 அடி கம்மியா பாத்ரூம் வாங்கிச்சா அந்த இடத்துல தப்பு. அமைக்கலாமான்னு கேட்டா அமைக்கலாம். எப்படி அமைக்கிறோங்கிறதான் சார் விஷயம். ஓகே, நீங்க டே ஒன்ல இருந்து அது நீங்க ஒரு உங்க இஷ்டத்துக்கு வாஸ்து கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறதுன்னு எனக்கு தோணுது சார். அப்படி கிடையாது சார். அது வாஸ்துங்கிறது அது எது கரெக்டோ எது தவறோ அதுக்கு தான் சார் நம்ம போகணும். ஓகே.
இப்ப நீங்க சொல்ல வந்து 10க்கு 16 10க்கு 16 அமைக்கலாமா? சூப்பரா அமைக்கலாம். இது 16 அடி, இது 10 அடின்னு வச்சுக்கோங்க. ம். அமைக்கலாம். எப்படி அமைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 11.6 மினிமம் வரைக்கும் 11 அடி இருக்கணும். 11.5 இருக்கணும் இது. அப்ப ஓகே. மொத்தம் நம்ம இதை நம்ம கால்குலேட் பண்றப்ப எப்படி கால்குலேட் பண்ணணும்? 16க்கு 10 அப்படின்னு இருக்கிறப்ப 1 2 3 3/4 2.25 மொத்தம் இருக்கிறது 16 அடி. அப்ப இதுல 2.25 அடி அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னாவே நம்மள்ட்ட இருக்கிற உள் அளவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நான் சொல்றது வெளியளவா இருந்தால் உள் ஓகே. அளவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 13.9 தான் இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ம். வெளியளவு 16க்கு 10 இருந்தால் ஒரு செவரு 2 செவரு 3 செவரு போயிடுது. ஒரு செவருங்கிறது 9 இன்ச்சு. அப்ப 3 செவரு அப்படிங்கிறது போயிட்டா 3/4 2.25. அப்ப 2.25 அடிங்கிறது இதுல போயிடுச்சு. அப்ப 2.25 அடி போயிட்டா நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கும்? 13.9 தான் இருக்கு. அப்ப 13.9ல எப்படி அமைக்கணும்? இது 8.5 வரை வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதுல ஓகே. 8.5 வருது. அப்ப இதுல எவ்வளவு வருது உங்களுக்கு? 4 இன்ச்சு. இதுல ஒரு 5 இன்ச்சு. 5.4 இன்ச்சு வரும் பாத்ரூம். சார் இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது அதிகபட்சம் அதுக்கு மேல என்ன வைக்கலாம்? 9.7 வைக்கலாம். 4.5 இன்ச்சு வாலா மாத்திரலாம் வால். 9 இல்ல சார் 9.7 இதை மாத்தணும்னா இதை 9.7 கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன வரும்? 2, இது 4. அப்ப பாத்ரூம் 4.2 வரும். இப்படித்தான் அமைக்கணும். நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வாஸ்து அப்படிங்கிறது அமைக்க முடியாது. ஓகே. நீங்க கரெக்டா 16க்கு 10ல பாத்ரூம் அமைக்கணும்னா இது 9.7 வச்சு 4.2 வைக்கணும். சார் எனக்கு பாத்ரூம் பெருசா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 6 அடியா கூட வச்சுக்கலாம். இது நம்ம என்ன வச்சுக்கலாம்? 7.9 கூட வைக்கலாம். தொடர்பு புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஓகே. இப்ப சார் நம்ம நமக்கு 6க்கு 4 படி தேவை வச்சுக்கலாம் சொல்றீங்க. என்ன சார்? இப்ப இந்த 4 அடி வந்து அகலம், 6 அடி லென்த் வச்சுக்கலாம் இல்லையா? இல்ல ஃபுல்லா தான் வைக்கணுங்களா? வாசல் சார் ஃபுல்லா நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சுக்கலாம் சார். நமக்கு என்ட்ரன்ஸ் இங்க விடுறீங்க அப்படின்னா இது நம்ம இதை கம்மி பண்ணி கூட வச்சுக்கலாம் சார். ஒண்ணு தப்பே ஆ கிடையாது. ஓகே. அதான் கேக்குறேன். ஓகே. ஆயப்பன் சார் பேசுங்க சார். சார் ஆக்சுவலா ஒரு சைட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது 20க்கு ஓகே சார். 30 தான் சார் இருக்கிற சைட்டோட சைஸே வந்து. ஆக்சுவலா ஓகே இப்போ சார். நீங்க திசை முறிவுன்ற மாதிரி அதுல திசை முறிவு இருக்கு சார். ஆக்சுவலா அந்த நார்த் ஃபேசிங் அது. சரிங்க சார். அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அது எப்படி பண்றது பாக்குறது அப்படின்ட்டு. இல்ல ஆக்சுவலா எப்படின்னு தெளிவா சொல்லுங்க சார். வடகிழக்கு நோக்கி இருக்கு சார். நம்ம திசை காட்டுக்கு அடி வச்சு பார்த்தா சைட்டு வடகிழக்கு சார் வடமேற்கு நோக்கி இருக்கு. இப்ப ரோடு இந்த சைடு சார் இருக்கு. ரோடு நார்த் வடமேற்கு சைட்டே இப்படி இருக்கா சார்? சைட்டே எப்படி இருக்கு சார்? நீங்க இது ஓகே வச்சு சார். பார்த்தா 20க்கு 30 கேம்பஸ் அதாவது கேம்பஸ் வச்சு பார்த்தா வடகிழக்கு இப்படித்தானே சார் இருக்கு? ஆமா ஆமா சார். இப்படி இருக்கப்ப இதுக்கு தகுந்தாற் போலதான் சார் நம்ம வீட்டவே கட்டணும். இப்ப எக்ஸாம்பிள் நமக்கு இது வடக்கு சார். மேல இருக்கிறது வடக்கு, கீழே இருக்கிறது தெற்கு, ஆமா இது கிழக்கு சார், இது மேற்கு. ஓகேங்களா? அப்ப இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இதுதான் வடமேற்கு. அதனால சைட்டு வடமேற்கு பார்த்து இருக்கு. இது வடகிழக்கு, இது வடகிழக்கு, இது தென்கிழக்கு. இது மாதிரி சைட்டு தான் உங்களுக்கு நான் கிளாஸ்லயே நான் சொன்னேன் இப்படித்தான் இருக்கும். அதனாலதான் திசை காட்டும் கருவி வச்சு பார்க்கணும்னு சொன்ன ஞாபகம் இருக்காங்க சார்? ஆமா ஆமா. எந்த ஒரு விஷயம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, இப்ப அவங்கள போய் வீட்டுக்காரங்களை கேட்டீங்கன்னா இந்த சைட்டு வடக்கு பார்த்த சைட்டு அப்படின்னு வாங்கியிருப்பாங்க. கேட்டு பாருங்க. ஆமா வடக்கு பார்த்து. ஆமா கண்டிப்பா அவங்க அதான் சொல்றாங்க. ஆனா ஏன்னா ரோடு வடக்கு பார்த்து போயிருக்கனால வடக்கு பார்த்த சைட்டுன்னு வாங்கியிருப்பாங்க. ஆமா இது வடக்கு பார்த்த சைடு கிடையாது. இது வடமேற்கு பார்த்த சைடு. அப்ப வீட்டை நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சார். இப்ப ரோட்டையும் வீட்டையும் இப்படி கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரோட்டை இப்படி கட்டிடுறீங்க சார். ஆமா சார். இப்படி கட்டிடுறீங்க. இப்படி கட்டிட்டீங்கன்னா தலைவாசல் எங்க சார் வைப்பீங்க? இங்க தானே சார் வைப்பீங்க. வடக்கு தான் சார். அதாவது வடமேற்கு இங்கதான் சார் வைப்பீங்க. ஆமா இங்கதான் வைப்பீங்க. கரெக்டுங்களா? ஆமா. அப்ப இந்த வீட்டுக்கு நீங்க பாருங்க, இது வடக்குங்களா? ஆமா சார். இது மேற்கு. ஓகேங்களா சார்? ஆமா சார். இது இதுதான் வாயு மூலை, வடமேற்கு. ஆமா சார்.
இது ஈசானிய மூலை. ஓகேங்களா சார்? ஆமா சார். இது வந்து கிழக்கு, இது வந்து அக்னி மூலை, இது வந்து தெற்கு, இது நிருதி மூலை. கரெக்டுங்களா சார்? ஆமா சார். ஆமா இப்படிதான் சார் இருக்கும். அவர் வீடு இப்படி கட்டி இருந்தாருன்னா. இப்ப இதுல என்ன பண்றோம்னா சார், இதை நம்ம 4ஆ பிரிக்கிறோம் சார் ஃபர்ஸ்ட். சரி சார். இதுல சார் உங்களுக்கு இந்த இடம் தலைவாசல் வச்சிருக்கோம்ல சார். ஆமா சார். இந்த இடம் என்ன இடமா சார் வருது சொல்லுங்க சார். போர்ட்டிகோ மாதிரி போர்ட்டிகோ வச்சுட்டு, அதாவது ஒரு 6 அடி போர்ட்டிகோ வச்சுட்டு இல்ல சார், அதுக்கப்புறம் போர்ட்டிகோ கிடையாது. திசை என்ன திசைன்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். திசை என்ன திசை சார்? வடக்கு வருமா சார்? நல்லா பாருங்க, இதுதான் வடக்கு. அப்ப இதுதான் வடக்கு மைய புள்ளி அப்படிங்கிறது இதுதான். ஆமா சார். தொடர்பு புரியுதுங்களா? வடக்கு மைய புள்ளியிலிருந்து வாயு மூலை வரை உள்ள பகுதி என்ன பகுதி சார்? இது வாயு மூலை. நீச்ச பகுதி. வடக்கு மைய புள்ளியிலிருந்து வாயு மூலை வரை உள்ள பகுதி நீச பகுதி. அப்ப தலைவாசல் அப்படிங்கிறது கண்டிப்பா தப்பா அமைஞ்சிடும். சொல்றது புரியுதுங்களா இல்லைங்களா சார்? புரியுது சார். புரியுது. நம்ம பார்க்க நம்ம கரெக்டா இருக்க மாதிரி தான் தெரியும். தலைவாசல்ங்கிறது தப்பாய் போடும். சூப்பரா இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுரும். அப்ப இது மாதிரி விஷயத்துலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப இந்த விஷயம் ஒரு அற்புதமான விஷயம், எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் வகுப்புல வந்தவங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நான் சொல்றதை விட நீங்களா சொல்லி பண்றப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப என்ன அப்படின்னா, இப்படி இருக்கிற வீட்டை நம்ம என்ன பிளான் பண்ணி கொடுக்கணும்னா, பிளாட்டை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, வாங்கிட்டோம். வீட்டை எப்படி கட்டணும்னா, இதுல பாருங்க கரெக்டா இந்த வடகிழக்கு நோக்கி தான் கட்டணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டா வரும். இப்படித்தான் இந்த பிளாட் அப்படிங்கறத நீங்க கட்டணும். ஏன்னா இதுல ஈஸி வடக்கு பகுதின்னு சொல்லிட்டு இதை நோக்கி இப்படி கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பாக்குறது இப்ப பாருங்க, இப்ப எல்லா பேரும் கரெக்டா பாருங்க. இப்ப இந்த இடம் இப்படி இருக்கு, நான் வடகிழக்கு நோக்கிய பத்தி இதை பிளான் பண்ணி கொடுத்துட்டேன் நானு. இப்படித்தான் நம்ம வீடு இருக்கு. அப்ப எல்லா பக்கம் ஸ்பேஸ் பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கு ஒரு வீடு. இதுல பாருங்க, இந்த மூலை அப்படிங்கிறது ஈசானிய மூலை. இந்த இடம் ஈசானிய மூலை தான். பாக்குறதுக்கு தான் இது கிழக்கு பகுதி மாதிரி இருக்கு, ஆனா ஈசானிய மூலை. இது வடக்கு பகுதி. இது வாயு மூலை. இந்த பகுதி அப்படிங்கிறது நிருதி மூலை. இது மேற்கு, இது தெற்கு திசை வீட்டுக்கு. இது அக்னி மூலை, இது கிழக்கு திசை. இப்ப பாருங்க, இப்ப இந்த வீடு இருக்கு சார். இந்த வீட்டுக்கு தலைவாசல் எங்க சார் அமைப்பீங்க? வடக்கு மையப்புள்ள இந்த இடத்துலதான் தலைவாசல் அமைப்பீங்க, கரெக்டுங்களா சார்? ஆமா சார். பொதுவான கான்செப்ட்ல இந்த இடத்துல தானே அமைப்பீங்க. ஆமா சார். இதுல பாருங்க, வடக்கு மைய புள்ளி இதுதான். இங்க இருந்து இதுவரை வடக்கு மைய புள்ளி தான். வடக்கு மைய புள்ளியிலிருந்து ஈசானிய மூலை வரை உள்ள பகுதி எது சார்? உச்ச பகுதி சார். கரெக்டுங்களா? 1. அதே மாதிரி இந்த ஈசானிய மூலையிலிருந்து கிழக்கு மையப்புள்ளி வரை, இது கிழக்கு மையப்புள்ளி, இதுல இருந்து இதுவரை கிழக்கு மையப்புள்ளி. ஓகேங்களா சார்? ஆமா சார். இதுல இருந்து இதுவரை கிழக்கு மையப்புள்ளி கரெக்டா வச்சீங்கன்னா தெரியும். அப்ப ஈசானிய மூலையிலிருந்து கிழக்கு மையப்புள்ளி வரை உள்ள பகுதி என்ன சார்? ஈச பகுதி வரும் சார். அது உச்ச பகுதி. ஈசானிய மூலையில இருந்து கிழக்கு மையப்புள்ளி வரை இருக்கிறது உச்ச பகுதி சார். உச்ச பகுதி சார். அப்ப இந்த கிழக்கு பக்கம் எங்கன தலைவாசல் வச்சாலும் உங்களுக்கு சரியா போயிடும். அதாவது கிழக்குங்கிறது உங்களுக்கு பார்வைக்கு நான் கிழக்குன்னு சொல்றேன், ஆனா இது வடகிழக்கு பகுதி. கரெக்டுங்களா சார்? ஆமா சார். ஆமா சார். அப்ப நம்ம எப்பயுமே இது மாதிரி வீட்டை இப்படித்தான் அமைச்சு கொடுக்கணும். நான் சொல்ற விஷயம் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்ட முடியாது இல்ல சார்? என்ன சார்? கார் பார்க்கிங்கே வைக்க முடியாது, அப்படிதானே சார்? ஈசானிய பகுதியில் ஏன் சார் கார் பார்க்கிங்? ஏன் சார் கார் பார்க்கிங் வைக்க முடியாது? வடகிழக்கு இது ஈசானிய ஃபுல்லாவே உச்ச பகுதியில் இருக்கு சார். ஈசானியத்தில் வைக்க கூடாது இல்லையா சார்? ஈசானியத்தில் வைக்க கூடாது. வாயு மூலையில தான் சார் வைக்கணும். இந்த பக்கம் ஃபுல்லா வச்சுக்கலாம் சார். இதான சார் வாயு மூலை. வாயு மூலையில பூரா வச்சுக்கலாம் சார், அக்னி மூலையில வச்சுக்கலாம் சார். ஓகே ஓகே. தலைவாசல் பக்கத்துல வைக்க, அந்த சைடுல நீச்ச பகுதியில் வைக்க முடியாது. இங்க வைக்க முடியாது சார். சார் வாயு மூலை சென்ட்ரான பகுதி, இங்க மையத்துல கூட நம்ம கார் பார்க்கிங் வைக்கலாம். இது மாதிரி இடத்துலதான் நம்ம ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கணும். ஒரு வாஸ்துடைய இது மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா
நீங்க வந்து வாஸ்து ரீதியா அனைத்து விஷயங்களும் ஈஸியா செய்ய முடியும் உங்களால. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே காம்ப்ளிகேட்டடான விஷயம். நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் இந்த திசை காட்டும் கருவி ரொம்ப முக்கியம், திசை காட்டும் கருவி ரொம்ப முக்கியம், திசை காட்டும் கருவி இருந்தா தான் இதை நம்ம பார்க்க முடியும்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். அப்ப இந்த திசை காட்டும் கருவி அப்படிங்கிறத வச்சுதான் இப்ப பாருங்க, இந்த பிளாட் வடக்கு பார்த்த பிளாட்னு வாங்கிட்டாங்க, இந்த பிளாட்டே வடமேற்க பார்த்து. அப்ப வீட்டை நீங்க எப்படி கட்டினாலும் இந்த சைடு தலைவாசல் வச்சீங்கன்னா பூரா தப்பத்தே இருக்கும். மேற்கிலிருந்து வாயு மூலையிலிருந்து மேற்கு மையப்புள்ளி வரை வந்த இந்த பகுதி உச்ச பகுதி. ஆனா இந்த பகுதியில போய் தலைவாசல் வைக்க மாட்டோம், தப்பாயிடும். ஓகேங்களா? அப்ப நம்ம இது மாதிரி அமைப்புள்ள வீட்டுக்கு கண்டிப்பாக இந்த பக்கம் வடகிழக்கு நோக்கித்தான் நம்ம தலைவாசல் அப்படிங்கிறது வைக்கணும். அப்பதான் அது சரியாக இருக்கும். இல்லாட்டி நமக்கு தவறா போயிடும். நான் சொல்ற விஷயம் ஏதாவது புரியுதுங்களா சார்? புரியலைங்களா சார்? சார் நல்லா புரியுது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் இது சொன்னதுக்கு. விளக்கம். சரி, இது 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 எனக்கு இதுலயும் ஒரு டவுட் இருக்கு, கேட்கணும்னு இருந்தேன். இப்போ நம்ம சொல்லுங்க சார். வாசல்ல வந்து தலைவாசல ரோடு பக்கம் நம்ம வைக்கல. இப்ப ஒண்ணு நம்ம நேரா கேட் வைக்கணும்னு சொன்னீங்க. ஆமா சார். அப்போ அந்த கேட்டுக்கு பதில் நம்ம அடுத்த காம்பவுண்ட்ல எதுவும் வைக்க முடியாது. நான் முதல்ல சொல்றேன் சார், நம்ம கேட்டு வைக்கணும் அப்படின்னா தலைவாசல் நேரா கண்டிப்பா கேட்டு இருக்கணும். தலைவாசலுக்கு நேரா கேட்டு வைக்க முடியலன்னா ஜன்னல் வைக்கணும். ஜன்னலே வைக்க முடியலன்னா கண்ணாடியாவது வைக்கணும்னு சொல்றேன். நம்ம ஆனா இதுல வந்து நம்ம கண்ணாடி தான் வைக்கணும். ஆமா வேற வழியே இல்லை சார். இதுக்கு நீங்க வாயு மூலையில போய் தலைவாசல் வைக்கிறதுக்கு ராஜநிலைக்கு நேரம் கண்ணாடி வச்சு போயிடலாம். வாயு மூலையில போய் நீங்க தலைவாசல்லாம் வச்சீங்கன்னா அந்த வீட்டுல வாழவே முடியாது சார். சுத்தமா முடிஞ்சு போச்சு, வாழவே முடியாது சார் அந்த வீட்டுல. அப்ப இது மாதிரி இடத்துலதான் நம்ம ரொம்ப 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 கவனமாக இருந்து ஒரு வாஸ்து ரீதியாக நம்ம சரி செய்யணும். எப்பயுமே எந்த ஒரு இடத்துக்கு போங்க, வாய்ப்பேச்சுங்கிறது வாஸ்துக்கு செல்லாது. ரெண்டு விஷயம். ஒண்ணு, கையில திசை காட்டும் கருவி இருக்கணும். ரெண்டாவது, அளக்கிற டேப் இருக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்திற்கு வாஸ்து பார்க்க போனீங்கன்னாலும் அது நமக்கு மிகப்பெரிய நம்ம பேரை கெடுத்துரும். அதே மாதிரி வாஸ்து பார்க்க போறப்ப எப்பயுமே நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. கிளைண்ட் சொல்றாங்க, கிளைண்ட் நம்ம மேல விவாதம் பண்றவங்களுக்கு வாஸ்து நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார், பேசுவோம். சில பேர் நம்ம திசை கரெக்டா இருந்தாலும் இதே மாதிரி வடக்கு கிழக்குல மாத்தி அமைக்கிறாங்க. அப்போ நம்ம இதே சேம் இது வந்து விஷயம் தான் அவங்களுக்கு சார். இப்ப ஒரு ஒண்ணு இல்ல, நாங்க ஒரு மாசம் இருக்கோம். இப்ப இந்த இஷ்யூ அப்படிங்கிறது நம்ம அந்த கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்துல ஒரு வீடு வாஸ்து பார்க்க போயிருந்தோம் சார். இந்த 1 மந்த்துக்கு முன்னாடி பார்க்க போயிருந்தோம். ஓகே ஓகே. அவரு ஆக்சுவலி வீடு அப்படிங்கிறது கட்ட ஆரம்பிச்சு ஒரு 6 வருஷம் ஆகுது சார். அவங்களால அந்த வீட்டை கட்டியே முடிக்க முடியல. நான் போய் பாக்குறோம், எக்ஸாக்டா இப்ப சொன்ன மாதிரி தான் இருந்தது. வடக்கு பார்த்த வீடு, ஆனா தலைவாசல் வட மேற்கு திசையை பார்த்து பிளாட்டே திரும்பி இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அது திரும்பி இருக்குன்னு யாருனாலும் சொல்லவே முடியாது. ஏன்னா பிளாட் எப்படி போட்டிருக்காங்க, இது ஒருத்தவங்க பிளாட்டு, இது ஒருத்தவங்க பிளாட்டு, இது ஒருத்தவங்க பிளாட்டு, இது ஒருத்தவங்க பிளாட்டு, அதே மாதிரி இது ஒருத்தவங்க பிளாட்டு, இது ஒருத்தவங்க பிளாட்டு. அப்ப இந்த பிளாட்ல பாத்தீங்கன்னா ஐயா கொஞ்சம் லைட்டை கொஞ்சம் குறைச்சு, வெளிச்சத்தை குறைச்சு விடுங்களா யாரு? ஓகே சார், இப்போ இது ஓகே, இப்போ ரெட் போடுங்க. இப்போ ஓகே ஓகே ஓகே. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த சைடு தனியா ரோடு, இது பூரா தெற்கு பார்த்த பிளாட்டு, இது பூரா வடக்கு பார்த்த பிளாட்டு. இது பூரா நான் பார்க்க போன வீடு இதுதான். இங்கதான் வீடு கட்டுறாங்க அவங்க. இது நீங்க யாரு போய் பார்த்தாலும் பார்வைக்கு நேரா இருக்கு, வடக்கு பார்த்த பிளாட் மாதிரியே இருக்கு. ஆனா இதுல இருக்கிற எல்லா பிளாட்டும் தப்பு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இந்த பிளாட் பூரா அக்னி மூலை பார்த்த பிளாட், இந்த பிளாட் எல்லாம் வாயு மூலை பார்த்த பிளாட். தெற்கு பக்கம் இருக்கிறது பூரா தெற்கு பார்த்த பிளாட் கிடையாது, அது அக்னி மூலை பார்த்த பிளாட். இந்த பக்கம் இருக்கிறதா வாயு மூலை பிளாட். இதுல வீடு கட்டிட்டு இருக்காரு, 6 வருஷமா கட்டாரு சார். பணங்காசு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃபாரின்ல ஒர்க் பண்றாரு அவரு. பணம் இங்க பிரச்சனையே கிடையாது. வீடு கட்டி முடிக்க முடியல. கடைசியில பாக்குறோம் அந்த தலைவாசல் அப்படிங்கிற இடம் கரெக்டா வாயு மூலையில ஒரு வச்சிருக்காங்க. ஏன்னா இடம் ஒரு வடக்கு பார்த்த இடம் மாதிரி உள்ளே வச்சுட்டாங்க. லைட்டா ஒரு அடிக்கு பள்ள மாதிரி வச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் இல்ல ஸ்டெப்ஸ் மேடம், வச்சிருக்காங்க. கீழே போறதுக்கா மேல மேல போறதுக்கு? மேல போறதுக்கு மேல மாடிக்கட்டு போற படிக்கட்டு. ஈசானி மூலையில கண்டிப்பா மாடிப்படி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது மேடம். இப்ப அதனால நம்ம அந்த வீட்டுல இருந்து இப்ப நாங்க இங்க பாப்பா ஹாஸ்டல்ல தான் இருக்கு, வெளியில நம்ம தங்கிருந்தா பாதிப்பு குறையுமா சார்? வெளியில தங்கினா பாதிப்பு குறையும் மேடம். பொதுவா அந்த வீட்டுக்கு வாடகை விட்டீங்கன்னா வீட்டுக்கு வர்றவங்களுக்கு பெரிய பாதிப்பு. அதுவே நமக்கு ஒரு கர்மா தானே. இல்ல நம்ம வாடகைலாம் அது கிராமத்து வீடு தான், இல்ல நம்ம சாட்டர்டே சண்டே மாதிரி போய் அப்ப கூட யூஸ் பண்ணலாம். அது இல்ல, அது மாதிரி இத்தனை கூட வருஷமா யூஸ் பண்ணலாம் இருக்காங்க, இழப்புகள் இருந்துட்டு தான் இருக்கு. மாமனார் மாமியார் மேடம். நான் ராமநாதோட முதலே சொல்லிட்டேன், ஒரு மூளை பாதிக்கப்பட்டால் அந்த இடத்துடைய அதிபதி புதன் பகவான் நல்லா இருக்கிற வரை பிரச்சனை கிடையாது. அடுத்த ஜெனரேஷனே வர்றீங்க, உங்களோட ஜாதகத்திலயும் புதன் நல்லா இருந்தா பிரச்சனை கிடையாது. புதன் கெட்டு போயிருக்கப்ப அந்த ஈசானிய முறையில் தவறு இருந்தால் நம்ம பாதிப்பு ஏற்படுத்தும். அதான் நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். சார் அந்த படிக்கட்டு கீழே அந்த காலத்துல சேருன்னு சொல்லுவாங்க சார், அது வச்சிருக்காங்க சார், நெல்லு எல்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி. அது ஒரு அதெல்லாம் குடோன் மாதிரி. பண்ணலாம். குடோன் மாதிரி இருக்கக்கூடாது மேடம். குடோன் மாதிரி குழி தோண்டி எந்த ஒரு விஷயமும் பண்ணலாம். குழி தோண்டி ஈசானிய முறையில குழி தோண்டி எந்த வேலை வேணாலும் பண்ணலாம். அந்த உள்பக்கம் அதை தான் சார், நீங்க மாடிக்கட்டு கீழே உள்ளார பாதாள மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது பண்ணலாம் மேடம், பண்ணலாம். சரி, அது அந்த காலத்துல சார் சேருன்னு வணக்கம். சொல்லுவாங்க. சென்னையில இருந்து ஜே.கே. குமார் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நானு ஒரு சொந்த வீட்டுல தான் இருந்தேன். அது ஓகே சார். முழுக்க வாஸ்து சுத்தமா சரியில்லை. ஓகே சார். அதனால அதை காலி பண்ணிட்டு இப்போ வாடகை வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த வீடு ஸ்கூலுக்கு விட்டு இருந்தேன் வாடகைக்கு. ஓகே சார். அதை காலி பண்ணிட்டு இப்போ மூடி தான் வச்சிருக்கேன். ஓகே சார். எதுவும் வாடகைக்கு விடல. அது நமக்கு பாதிப்பு தருமா? இப்போ இங்க இருக்கிறதுனால அந்த வீடு நமக்கு பாதிப்பு சார், அந்த ஏற்படுத்துமா? வீடு நீங்க ஒரே முதலே நம்ம இதே விஷயங்கள் தான் முதல்ல 10 தடவை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. வீடு அப்படிங்கறதுல நம்ம வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, வாஸ்து ரீதியாக தவறு இருந்தால் அந்த வீட்டுல வசிக்கிறவங்களுக்கு 100% பாதிப்பு ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் நான் போய் வாடகைக்கு இருக்கேன், எனக்கு தான் 100% பாதிப்பு. இந்த வீடு ஒருத்தவங்களுக்கு சொந்த வீடா இருக்கும், அவங்களுக்கு என்ன பாதிப்புனா நான் கரெக்டான ஆளா இருக்க மாட்டேன். இந்த வீட்டுக்கு வர்றேன், இந்த வீட்டுக்கு வராத வரையும் நான் நல்லா ஆளா இருந்திருப்பேன். இந்த வீட்டுக்கு வந்தோடனே வாஸ்து சரியில்லை, அப்ப என்ன செய்யும்? எனக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும், கடன் பிரச்சனையை கொடுக்கும், குடும்பத்துல சிக்கலை கொடுக்கும். இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒழுங்கா வாடகை கொடுக்க மாட்டேன். ஏதாவது வீட்டுல சண்டை சச்சரவு உண்டாக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்? வீட்டுக்காரங்களோட பிரச்சனை பண்ணுவோம். இது மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தால் வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை தானே சார். வாடகை கொடுக்காம இருந்துகிட்டு, இங்க ஏதாவது தவறான தொழில் பண்ணிக்கிட்டு, இங்க ஏதாவது அவங்களுடைய வீட்டுக்காரங்களுக்கு இவங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அந்த வீட்டுனால வீட்டுக்காரங்களுக்கு ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இருந்துட்டே இருக்குமா இருக்காதா சார்? இருக்கும். அதுதான் வீட்டுக்காரங்களுக்கு வர பிரச்சனை. இப்ப மூடி விட்டேன், அதுக்கு மூடிட்டேன். வீடு எதுவும் வாடகைக்கு இல்ல, யாருமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை சார். நமக்கு அது பாதிப்பு வராது இல்லையா? அங்க இருந்து நம்ம காலி பண்ணி அது ஒண்ணும் பிரச்சனை சார். ஏன்னா அந்த வீடோட பாதிப்பு இருக்குன்றாங்க, அதுக்காக. காலி பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரி. தேங்க்யூ. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். சீனிவாசன் ஐயா. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். ஒரு கிளைண்ட் ஒரு 5 வீடு ஒரே லைனா கட்டியிருக்காங்க சார். ஓகே சார். கிழக்கு பார்த்த வீடு. ஓகே. கிழக்கு சைடு கிழக்கு சைடு லென்த்தா முன்னாடி இடம் விட்டுருக்காங்க சார். ஓகே சார். 5 வீடு ஒரே லைன்ல பஸ் இருக்கக்கூடாதுல்ல சார்? சார் 4 வீடு. 4 வீடுனா இருக்கலாம் சார். 4 வீடு மேல ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஓகே சார். சேர்ந்து 5 வீடு. ஓகே சார். மேல இருக்கிறது தனி, கீழே இருக்கிறது தனி சார். அது பிரச்சனை கிடையாது. ஓகே. சார் அந்த வீட்டுல அந்த ஓனர் குடியில்ல சார். ஓகே சார். அந்த ஓனர் அந்த வீட்டுல இருந்தா அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்ல, ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி எதுவுமே நடக்கவே இல்லைங்க சார். ஓகே சார். பட் வாடகைக்கு இருக்கிறவங்க சொந்த வீடு வாங்கிட்டு போறாங்க. ஓகே சார். அதான் சார், அவங்களுக்கு அந்த அந்த வடக்கு திசை அவங்களுக்கு யோகம் இல்லாம இருந்திருக்கும், வேற என்ன சார்? ஓகே சார். சார் அந்த முன்னாடி இடம் சொன்னீங்களா, அந்த சொந்த இடத்துக்காரங்களுக்கு வடக்கு திசை யோகம் இல்லாம இருக்கும். ஓகே சார். வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு யோகமா இருக்கிறப்ப ஒரு விஷயத்த அடுத்த லெவல்ல கொண்டு போக முடியும். அதனாலதான் வாடகை வீட்டுல வசிக்கிறவங்களுக்கு தான் அது செயல்படும் நான் சொல்றேன். 100% ஒரு வீடே வாடகை வீடா இருந்தாலும் வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு 100% செயல்படும் சொல்றாங்க. சரிங்க சார். சார் அந்த எம்டி பிளேஸ் இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமா சார். அதுல அவங்க பழைய வீடு ஒண்ணு இருக்கு சார், இடிஞ்சு கொஞ்சம் சேதாரமா இருக்குது.
ஓகே சார். அது ஏதாவது அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குமா சார்? கண்டிப்பா பாதிப்பை கொடுக்கும் சார். அந்த இடத்துக்காரவங்களுக்கு கொடுக்குறது, அங்க வசிக்கிறவங்களுக்கு கொடுக்கறதோ இல்லையா, இடத்துக்காரவங்களுக்கு கொடுக்கும் சார். அது யாரோட இடம் சார்? அந்த ஓனருக்கு மட்டும் தான் சார் பாதிப்பு, அங்க இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆமா வளர்ச்சி சார் வாடகை. இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதுன்னு சொல்றேன் சார். அவரோட இடத்துல ஒரு இடத்துல குட்டி சுவர் இருக்குனாவே அந்த இடத்துக்காரவங்களுக்கு தான் பாதிப்பு. ஓகே ஓகே எப்பயுமே சார். குட்டி சுவருங்கிறது நம்மளோட இடத்துல இருக்கக்கூடாது. சரிங்க சார். அது அது யாரோட இடிக்க இடமாக இருந்தாலும் சரி, குட்டி ம். சுவர் இருக்கக்கூடாது. அது இடிக்க ஒரு சொன்னேன் சார். அது விஷயம் இடிஞ்சு இடிக்காதான் போச்சு, ஏதாவது பண்ண முடியும் இடிஞ்சு சொல்றேன். போச்சுன்னா தரமட்டமா எல்லாத்தையும் இடிச்சிட வேண்டியதான். பகுதி இடிஞ்சு பகுதி இடியாம குட்டி சுவரா இருக்கக்கூடாது சார். ஓகே ஓகே சார். நன்றி சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐயா வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு சின்ன கேள்வி ஐயா. நான் சொல்லுங்க சார். ஐயா, இப்ப ஓகே என்னோட சார். அம்மா அப்பா அல்லது என்னோட ஓகே சார். மனைவி அம்மா அப்பா ஒரு வாஸ்து பிழையான வீட்டுல இருக்கணும்டா, ஓகே. அது என்னுடைய குடும்பத்தை பாதிக்குமா? இல்ல சார், உங்களுடைய குடும்பத்தை எல்லாம் பாதிக்குதுன்னா எப்படி சார்? உங்களுடைய இப்ப பிள்ளையா இருக்கு, உங்களுடைய இத உறவினரை பாதிக்கிறப்ப உங்களுக்கு அது அந்த அவங்கள பாதிக்கிறது உங்களோட பாதிப்பு தானே சார்? இல்ல அந்த அர்த்தத்துல விளங்கலையா. அப்ப அப்படிதான் சார் பாதிப்பு, வேற ஒண்ணும் இல்ல சார். அவங்களுக்கு தான் சார் பாதிப்பு. அவங்களுக்கு தான் பாதிக்குமா? சரி. அவங்க தலை தங்கனால அது அவங்களோட அப்பாவை பாதிக்குமெல்லாம் கிடையாது. பிள்ளைக்கு ஒரு பாதிப்புனால பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற வழியே அப்பாவுக்கு ஒரு வழி தானே சார். அதுதான் வழி. சரி. பிள்ளைக்கு தான் பாதிப்பு, வசிக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு. மாறி செல்வம் சார் பேசுங்க சார். சார் ஒரு சந்தேகம் சார், பேசிக்லே சந்தேகம். வணக்கம். அதாவது நம்ம சொல்லுங்க சார். ராஜநிலையம் வைக்கிறோம் இல்லையா, ராஜநிலையில அடிக்கட்டை அவசியம் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா சார். அந்த அடிக்கட்டை அடிக்கட்டை இல்லாம இந்த காங்கிரீட் மாதிரி ஒரு தாண்டி போற மாதிரி அதை ஒரு திண்டு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அப்படி பண்ணலாமா? அப்படிலாம் அப்படி பண்ணக்கூடாது சார். பண்ணலாமா? அப்படிலாம் பண்ணக்கூடாது சார். மரக்கட்டையில மட்டும் சார், மரக்கட்டையில மட்டும் எப்பயுமே தான் இருக்குமா? மரக்கட்டையில தான் பண்ணணும். தலைவாசல் மரக்கட்டையில தான் அடிக்கட்டை இருக்கணும். எல்லா கட்டையுமே தலைவாசல் அப்படிங்கிறது மரக்கட்டையில தான் இருக்கணும். மரக்கட்டையில மட்டும்தான் இருக்கு. மரக்கட்டையில மட்டும்தான் சார். சரிங்க சார், சரிங்க சார். அடுத்த ஒரு கொஸ்டின், நேற்று நான் மெசேஜ் அனுப்பியிருந்தேன் உங்களுக்கு. அதாவது இந்த சொல்லுங்க சார். ஈசானிய மூலை பகுதியில தண்ணி சரத்தை இல்ல, வாட்டர் இதே இல்ல. பட் ஓகே. வாயு இல்ல மூலையில இல்ல, இருக்கு. அது நம்ம அது முதல்லயே நம்ம சொல்லியிருந்தோம் சார். நம்ம முதல்லயே அந்த இதுக்கான விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். கிளாஸ்ல நீங்க ஆமா. கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. நம்ம அந்த இடத்துல ஈசானிய மூலையில தான் போர் போடணும். ஓகேங்களா? இந்த இடத்த நான் சொல்ற விஷயத்த தெளிவா கவனிங்க. இது நம்மளோட இடம் சரி. சார். இதுல கிழக்கு மையப்புள்ளியில இருந்து வடக்கு மையப்புள்ளி வரை இருக்கிற இடத்துல எங்க வேணாலும் போர் போட்டுக்கலாம். சொல்லியாச்சு. இப்ப நம்மளுடைய இடத்துப்படி தண்ணி வசதி அங்க இல்ல. போர் இங்கதான் இருக்கு. அளவு போர் இங்கதான் இருக்கு. அப்படி நம்ம போர் போடணும்னா 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணே, இந்த போர் போடுற இடத்துல இருந்து 108 அடி தள்ளி நம்ம வீடு இருக்கணும். முதல் விஷயம், போர் போடுற இடத்திலிருந்து 108 அடி தள்ளி இருக்கணும். இது தோட்டத்துக்கு ஓகே, ஆனா பிளாட்டுக்கு ஓகே இல்ல. மொத்தமே பிளாட்டே 108 அடிக்குள்ளதான் இருக்கலாம். அப்ப 108 அடி தள்ளி வீடு கட்ட முடியாது. அப்ப அந்த போர் போடுற இடத்துல நம்ம வீட்டை சுத்தி ஒரு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது தனியா இருக்கணும். இந்த போர் போட்ட இடத்துக்குன்னு ஒரு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கட்டிட்டோம்னா நமக்கு இந்த பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் இருக்கிற தவறுகள் எது இருந்தாலும் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத டே 1 வகுப்புல சொல்றோம். அதுக்காகத்தான் காம்பவுண்ட் வால் கட்டணும். நம்ம வீட்டுக்கு காம்பவுண்ட் வாலுக்கும் கேப்ல ஆகாய தத்துவம் வேலை செய்யும். ஆகாய தத்துவத்தை வேலை செய்யறதை மீறி எந்த ஒரு தவறும் நடக்காதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஒரு வேளை இங்க போர் போடுறீங்கன்னா இந்த இடத்துல காம்பவுண்ட் வால் கட்டணும். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஓகே சார், தெளிவா புரிஞ்சுது சார். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இந்த விஷயம் நம்ம வகுப்புலேயே சொல்லியிருக்கோம் சார். இல்லை சார், அந்த சமயத்துல எனக்கு சிக்னல் கட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால கவனிக்கல. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சார் வணக்கம். இப்போ நம்ம போர்வெல் போடுறோம்ல இப்போ எல்லாருக்கும். ஆமா சார், ஆமா சார். அப்போ அது நம்ம போடுறது அந்த கர்ணம்னு ஒண்ணு இருக்குல்ல, கௌரவ கர்ணம் இருக்கு. அந்த கர்ணத்துல போட்டா ஜோதிட ரீதியான விஷயங்களை விட்டுருங்க சார். ஜோதிட ரீதியான விஷயங்கள் சந்தேகம் தான் தனிப்பட்ட முறையில் கால் பண்ணுங்க சார். ஏன்னா மீதி பேருக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது படிச்சவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அவங்களுக்கு கிளாஸ் கரெக்டா இருக்காது. போர் போட்டா தண்ணி வரும். அதுக்கு ஓகே. இல்ல இல்ல சார், ஜோதிட ரீதியான விஷயங்கள் இங்க வேணாம் சார். வாஸ்து மட்டும் பத்தி பேசும். ஓகே, வேற யாருக்காவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, பேசலாம். சார் வணக்கம் சார், எட்வின் பேசுறேன். வணக்கம் சார், எப்படி சார்?
சார் ஒண்ணும் இல்ல சார். இப்போ நம்ம சில இடத்துல பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இம்மிடியட்டா அந்த சேஞ்ச் கொண்டு வர முடிய மாட்டேங்குது. சில வீட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மூளைகள்லாம் அந்த வெட்டுப்பட்டு இருக்கும் பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆமா தென்கிழக்கு மூளை வெட்டுப்பட்டு இருக்குன்னா இம்மிடியட்டா இது பண்ண முடியாது. ஸோ அது சரி பண்ற வரைக்கும் யாராவது ஒரு ரெமெடி பண்ணணுமா? அப்படிலாம் இல்ல சார். நம்ம இம்மிடியேட்டா தான் சரி பண்ணணும். அதிகபட்சம் ஒரு மாசம் நம்ம செய்த தவறுகளை பொறுத்து நம்ம சரி செய்யறதுக்கு நாள் எடுத்துக்கணும் சார். பிரம்மஸ்தானம் தவறா இருந்தா மதியம் பாக்குறீங்கன்னா மதியமே எடுத்துடணும். நைட்டு 12 மணிக்கு தப்புன்னு தோணுதுன்னா 12 மணிக்கே எடுத்துடணும் நைட்டு. ஓகே ஏன்னா விடிஞ்சா பிரச்சனை வரலாம். இந்த ஓகே பிரம்ம அந்த இஷ்யூவை பொறுத்து தான். ஆபரேஷன் பண்ணல, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, உடனே போயிட்டு அந்த அடப்பை எடுக்கணும். பைபாஸ் பண்ணணும் அல்லது ஆஞ்சியோ பண்ணணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும். ஓகேங்க சார். லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரியே இருக்கு, ஒரு 2 நாளைக்குள்ள ஒரு மருந்து சாப்பிடலாம், ஒரு மாத்திரையை சாப்பிடலாம். சரியாகலைன்னா ஆஸ்பத்திரி போலாம். படுத்தா இல்ல தூக்கம் வர சார், மாட்டேங்குது. இது வந்து ஆக்சுவலி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நானும் 3 மந்த்ஸா பாத்தீங்கன்னா நான் இப்ப வாடகைக்கு இருக்கிற வீடு வந்து கோயம்புத்தூர்ல வடகிழக்கு ஓகே கம்ப்ளீட்டா அந்த ஒரு ரூம் அப்படியே வெட்டி இருக்கு. பட் ஓகே என்னால சேஞ்ச் பண்ண முடியல. சோ அதனாலதான் நான் சேஞ்ச் பண்ணுது கேக்குறேன். சார். நானும் ட்ரை நம்ம இப்ப பண்ணி நம்மளோட பாக்குறேன். சார் எப்பயுமே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய வாழ்ற வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் எப்பவுமே தெரிஞ்சுக்குங்க. நம்ம ஒரு வீட்டுல ஒரு வாஸ்து குறைபாடு சார்ந்து ஒரு வீட்டுல இருக்கோம் அப்படின்னா அது நம்மளுடைய கர்மான்னு அர்த்தம். நம்ம இப்படித்தான் இருக்கணுங்கிற நம்மளுடைய கர்மான்னு அர்த்தம். புரியுதுங்களா ஓகே சார்? ஓகே அதை நம்ம ஓகே சரி புரியுது. செய்யணும்னா அதுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற விஷயம் வந்து நம்மளை அதை செய்ய விடாது. அதை ஓகேங்க மீறிட்டே நம்ம செய்யணும். புரியுதுங்களா சார்? சார் ஏங்க சார் புரியுது. நாட்டுல 140 கோடி மக்கள் தொகை இருக்கிறப்ப நீங்க ஏன் சார் அந்த ஈசானிய மூலை கட்டான வீட்டுல வாழணும்? அப்போ கண்டிப்பா. உங்களுடைய முன்ஜென்ம கர்மா. அப்ப அதை நீங்க ஓகேங்க எடுத்தவனே நிவர்த்தி பண்ணிட முடியுமா சார்? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை எந்த அளவுக்கு பாஸ்டா பண்ணணும் சார். ஓகேங்க சார். ஓகே ஓகேங்க சார். அதே மாதிரி வாசலும் நீசா இதெல்லாம் இருக்கு. சோ அதனால ஓகேங்க வாடகை வீடா இருந்தா யோசிக்கவே தேவை சார். வீட்டை மாத்த சொந்த வீடா இருந்தா சரி பண்ணுங்க. வாடகை வந்து வீட்டை மாத்திரும். சரிங்க சார். கண்டிப்பா சார். ஓகே. நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், ராதாகிருஷ்ணன் சார். சார் ஒரு ரிக்வெஸ்ட் சார். சார் நம்ம சார் சொல்லுங்க சார். ஜாதக ரீதியா யாருக்கு வந்து யோகம் இருக்கு அவங்க பேர்ல பதிவு பண்ணலாம்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுத்தீங்க சார். அதே மாதிரி ஆமாங்க சார். எந்த கிரகம் பலம் பெற்றிருக்கு அது சம்பந்தமாகவும் இந்த பூர்வீக இடங்கள் வந்து யாருக்கு செட் ஆகும்னு சொல்லி கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உபயோகமா இருக்கும் சார். அதான் சார் நம்ம கிளாஸ் இந்த ஜோதிட வகுப்பு வரும் சார், அதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க சார். அப்பதான் தெரியும் சார். ஏன்னா இது ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் சொல்ல முடியாது சார். ஒரு கிரகங்களுடைய வலிமை ஜோதிடத்தை பொறுத்தளவு சார் எப்பயுமே ஒரு கிளாஸ் 2 கிளாஸ்ல சொல்ல முடியாது. அது வந்து ஒரு இடத்துல ஒரு இடம் பாதிக்கப்பட்டிருக்கப்ப அந்த கிரகம் சரியாக இருந்தால் நமக்கு அது வாஸ்து ரீதியா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த கிரகம் நல்லா இருக்காங்கிறது ஜோதிடம் படிச்சதுன்னு சார் தெரியும். சொல்றது புரியுதுங்களா சார்? வாஸ்து ரீதியா இது விஷயம். ஜோதிட ரீதியா நம்ம தெரியணும் அப்படின்னா நம்ம இதுல வாஸ்துல என்னென்ன விஷயங்கள் ஜோதிட ரீதியா நம்ம யார் பேர்ல பதிவு பண்ணலாம், பதிவு பண்ணக்கூடாது, எந்த திசை யோகத்தை கொடுக்கும், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுல வந்துடும் சார். நம்ம தனியா ஒரு ஜோதிட வகுப்பு நடக்கும் சார். மேக்சிமம் அடிப்படை ஜோதிட வகுப்பு படிச்சுட்டா அது தெரிஞ்சிடும் சார். அவ்வளவுதான். சரிங்க சார். மெயின் டோர் ஸ்டீல் டோர் வைக்க கூடாதா சார்? எனக்கு சார் மெயின் டோர் ஸ்டீல் டோர் வைக்க கூடாது, வைக்கலாங்களா? ஏன் சார் ஏன் வைக்கலாம் சார்? சேஃப்டி டோரா வச்சுக்கலாமா சார்? வச்சுக்கலாம் இல்லையா? தலைவாசல் மரக்கட்டில அதெல்லாம் கிடையாது சார். வச்சுக்கலாம் சார். அவங்க வசதி வாய்ப்பு பொறுத்து. ஓகே சார், வச்சுக்கலாம் சார். சார் வணக்கம் சார். நாகப்பட்டினம் ஆசை தம்பி பேசுறேன் சார். வணக்கம் சார், ஆசை தம்பி சார். சார் இது வந்து ரொம்ப நாள் உங்கள்கிட்ட பேசணும்னு இருந்தேன். நீங்க கிளாஸ் நல்லதுமா முடிச்சீங்க. அதுல என்ன விடுதல்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டுக்கு என்ன மாதிரி வர்ணங்கள் அடிக்கணும்ன்ற சப்ஜெக்ட வந்து யாருமே பெயிண்ட் அடிக்கிறது இல்ல சார். அதாவது இன்னொரு விஷயம் சார், இந்த பெயிண்ட் அடிக்கிற விஷயத்த பத்தி, பெயிண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பெயிண்ட் தான் அடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சார். எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க சார். கலருக்கு சொல்றேன் சார். அதான் கலர் தான் சார் சொல்றேன். இந்த கலர் தான் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது சார். எந்த கலர் பெயிண்ட் வேணாலும் அடிக்கலாம் சார், தவறே கிடையாது சார். ஒண்ணு பொதுவான ஒரு ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சார், குழந்தைகள் ரூம் அப்ப அது குரு பகவானுடைய ரூம். பூஜை அறை அதுவும் குரு பகவானுடைய அறை. அப்ப குரு பகவானுடைய கலர் என்ன சார்? மஞ்சள் கலர். அப்ப மஞ்சள்ல பெயிண்ட். இதெல்லாம் வந்து நீங்க தான் இது பண்ணிக்கணும். நம்ம தான் சொல்லியாச்சு ஒரு அறையிலும் என்னென்ன கிரகங்கள் சொல்லிட்டு. அப்ப அந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிக்கிறதுங்கிறது சிறப்பு.
இன்னொரு விஷயம், நம்ம படிக்கிறோம், ஸ்டடி ஹால், படிக்கிறதுக்குன்னு ஒரு அறை. படிப்பு கல்விக்காரகன் யாரு சார்? புதன். புதன். பச்சை கலர். அப்ப புதனுடைய கலரான பச்சையா அதுல அடிக்கிறதுங்கிறது. பெரியவங்க இருக்காங்க, மூத்தவங்க, அவங்களுடைய கலர் அவங்கள எந்த கிரகத்தை குறிக்கணும்? சனி பகவானை குறிக்கும். அப்ப சனி பகவானுடைய கலர் என்ன சார்? நீலம். கருப்பு. நீல கலர் அல்லது கருப்பு கலர், கருநீலம் சொல்லலாம், அந்த கருப்பு கலர் சொல்லலாம். அப்ப இதற்கு தகுந்தாற் போலதான் நம்ம தான் அதை பிக்ஸ் பண்ணிக்கணும் சார். இந்த கலர் தான் வீட்டுக்கு அடிக்கணும்லாம் என்ன எதுவும் கிடையாது சார். நன்றி சார். நன்றி சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்க நேம் சார்? சுப்பிரமணியம், கோயம்புத்தூர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். அருமையா ஒரு வகுப்பை கொடுத்தீங்க, எல்லாருக்கும் ஒரு நல்ல அறிவை கொடுத்தீங்க. எல்லாரும் அதை பயன்படுத்தி நல்லபடியா போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே சார். தொடர்ந்து அதே சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல ஒண்ணுமே வாஸ்து கிடையாதுன்னு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க அன்னைக்கு அவன் போன கிளாஸ்லயே. இப்ப ஒரு சின்ன சந்தேகம் இப்ப கரையான் புற்று நம்ம வீட்டு கட்டின பின்ன நம்ம வீட்டுல ஈசான மூலையில கரையான் புற்று ஏற்படுது அப்படின்னா அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா, இல்ல எடுத்துடலாமா? பண்றதுல என்ன தரும்? ஈசானிய மூலையில இருக்கிறதுங்கிறது, நிறுதி மூலையில கரையான் புற்று வர்றதுங்கிறது நல்லது தானே சார்? நல்லதுதான். ஆனா அது நாளைக்கு சர்பமோ ஏதாவது புற்றுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றோம், ஒரு பயம். அப்படிலாம் எடுத்துடலாம் சார், எடுத்துடலாம், ஒண்ணும் தப்பே இல்லை சார். வெள்ளிக்கிழமை நாள், அமாவாசை பௌர்ணமி நாளை தவிர மீதி நாளுக்குள்ள பூஜையை பண்ணிட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிறது. ஆமா, அதுக்குள்ள பூஜை பண்ணிட்டு எடுத்துடலாம். ஓகே, நன்றி. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். நன்றி நன்றி. மேடம், உங்க நேம் மேடம்? கலைவாணி சார். ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். சார், இப்போ என்ன டவுட்னா, இப்போ நம்ம வீடு கட்டுறோம். இப்போ ஒரு 5 சென்ட் இருக்கு. ஒரே காம்பவுண்டுக்குள்ள இப்போ ரெண்டலுக்குன்னு சொல்லி கட்டுவாங்கல்ல, ஒரே வீட 2 போர்ஷனா டிவைட் பண்ணி நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும்போது இப்போ ஒரு நார்த் ஃபேஸ் வீடு தான் இருக்கு. அப்ப அதுல 2 வாசல் அப்படிங்கும் போது அது எப்படி சார் 2ஆ பிரிச்சு அதுல உள்ள உச்ச பகுதி அப்படின்னு சூஸ் பண்ணணுமா? அது எப்படி? ஆமா, அதாவது மேடம், இப்ப இதுதான் நார்த் பீஸ் வீடுன்னு வச்சுக்கோங்க. இது இப்படி 2 போர்ஷனா பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது தனி பார்ட், இது தனி பார்ட். இதுக்கு தனியா பார்க்கணும், இது தனி பார்ட். ஓகேங்களா? இதுக்கு உச்சப்பகுதி இது, இதுக்கு உச்சப்பகுதி இது. இதுல மேற்கு திசையில இருக்கிற வீட்டுல நீங்க வசிக்கணும். இந்த வீட்டை தான் வாடகைக்கு விடணும். மேற்கு பக்கத்துல நம்ம இருக்கணும். ஆமா, எப்பயுமே மேல் திசையில ஓனர் இருக்கணும், கீழ் திசையில வாடகை. ஓகே. ஆனா இதுல நம்ம 3ஆ டிவைட் பண்ணி அந்த 3 என்ட்ரன்ஸ் வரக்கூடாது. அது வரக்கூடாது. 3 என்ட்ரன்ஸ் ஒரே நேர்வட்டில் வரும். 2 போர்ஷனா டிவைட் பண்ணிக்கலாம். ஆனா இது தனி, அது தனி. அது தனி. ஏன்னா இது பொது சுவரா நடுவுல இருக்குல்ல, அதனால ஒரு சந்தேகம். ஓகே. இல்ல அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே சார். அதுக்கப்புறம் இந்த கேண்டிலிவர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்றாங்களா சார்? அதாவது இப்போ நம்ம மாடியில இருந்து ஒரு போர்ட்டிகோ இறக்குறோம், அது கேண்டிலிவர் டெக்னிக்கலா யூஸ் பண்ணுனா அது என்ன சொல்றது, அந்த வீட்டோட கவுண்ட்ல வராது. மேல இருக்கிறது தனி, கீழே இருக்கிறது தனி மேடம். ஓகே. மேல இருக்கிறது தனி, கீழே இருக்கிறது தனி. இல்ல சார், இப்ப நம்ம பில்லர் இல்லாம அந்த கேண்டிலிவர் மெத்தட்லயே நம்ம அந்த போர்ட்டிகோ செட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுவும் அந்த கவுண்ட்ல வருமா? மேடம், எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கீங்க மேடம். கீழே உள்ள பார்ட் தனி, மேல இருக்க நீங்க அப்படி நீங்க சொல்ற மாதிரியே பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து தானே பண்ண போறீங்க. ஆமா, அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கும் அந்த சீலிங். அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தனின்னு சொல்றேன் நான். பட் இதுல பில்லர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா, பில்லர் நீங்க கொடுத்தாலும் சரி, பில்லர் கொடுக்கலன்னா சிட் அவுட் கணக்குல வரும், பில்லர் கொடுத்தீங்கன்னா பில்லர் கணக்குல வரும். ரெண்டுக்கும் ஒரே விதிமுறைகள் தான் மேடம் சொல்லியிருக்காங்க. விதிமுறைகள். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. வணக்கம் சார். பாக்கியலட்சுமி மேடம், சொல்லுங்க மேடம். சார், இப்போ டிராயிங் பண்ண எவ்வளவு சார் சார்ஜ் பண்ணலாம்? உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்க வாங்குங்க மேடம். ஆனா கட்டணம் இல்லாமல் எதையுமே பண்ணாதீங்கன்னு சொல்றேன் நான். ஓகே சார். கட்டணம் இல்லாமல் யாருக்கும் வாஸ்து சொல்லாதீங்க. எஸ்பெஷலி உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாஸ்து சொல்லாதீங்க. அவங்க கேட்காத பட்சத்துல, கேட்காமல் ஒரு கேள்வியை நம்ம சொல்றோம்னா அது உசாதீனம் படுத்துருவாங்க. அது வேஸ்டாதே போயிட்டு நம்ம
தேவையில்லாம வந்து எப்பயுமே ஒரு விஷயத்த நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்றதுக்காக கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது. அது சொன்னோம்னா நம்ம ஃபெயிலியர் ஆயிடும் அதுல. ஓகேங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் பணம் சார். வாங்காம பிரவீன் எந்த சார். விஷயம் பண்ணாதீங்க. சண்முகம் சார் பேசுங்க சார். வெஸ்ட் ஃபேஸ் வீடு சார் என்னோடது. ஓகே சார். எனக்கு உள்ள லெஃப்ட் சார் நம்ம கிளாஸ் என்ன இருக்கு சார், நம்ம கிளாஸ் என்ன இருக்கு சார், கிளாஸ பாத்துக்கலாம் சார் அந்த விஷயம்லாம் சார். இது சும்மா படிச்ச மாணவர்கள் ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு மட்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி பண்ணோம் சார். நம்ம கிளாஸ் என்ன இருக்குல்ல சார், கண்டிப்பா அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். அப்பதான் தெளிவா தெரியும். இப்ப சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ். அதாவது அந்த 2 வீடுமே காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. முன்னாடி மட்டுமே இருக்கு, அவங்க வீட்டுக்குள்ளே அப்படி டச் பண்ணிட்டாங்க. என்னுடைய வீட்டுக்கு ஃபுல்லாவே வரல, கவர் ஆகலாம். அதனால ஏதோ பாதிப்பு. அதான் சார் அது பேசுவோம், நம்ம கிளாஸ்ல பேசுவோம். ஓகே சார், நன்றி சார். ஓகே ஓகே. ஏன்னா கிளாஸ் கொஞ்சம் முடிஞ்சாதான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும். சரிங்க சார், தேங்க்யூ சார். சார் இப்போ ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். இப்போ வடக்கு பார்த்து போட்டிருக்கீங்களா? ஆமா சார். இப்போ வடக்கு பார்த்து ஒரே வாசப்படி, கிழக்கு பார்த்து வாடகை பின்னாடி விடணும். அது பண்ணாலும் அது தனி போர்ஷன் தான், இதே மாதிரி தான் பார்க்கணும். ஆமா தனி பிரச்சனை. ஆனா கிழக்கு பார்த்து வாசப்படியில் இருக்கும்போது வாடகைக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. அவங்க நிறுதி மொழிக்கு மேல்நாட பகுதி போயிருவாங்க. ஏன் சார் கிழக்கு பார்த்து வாசப்படி இருக்கப்ப ஏன் சார் வடக்கு ஃப்ரண்டேஜ் இது வந்து செப்பரேட்டா இப்படி இருந்தா தான் நீ இதை கொடுக்க கூடாது சார். இதை கொடுக்கணும். ஒரு பேஸ் நார்த் இப்படி இருந்தா இதை கொடுக்கணும், இதை கொடுக்க கூடாது. ஓகே, இதை கொடுக்க கூடாது, பின்னாடி இருக்கிறத கொடுக்க கூடாது. ஆமா சார். ஆமா சார். நம்ம இதுக்கு நம்ம இங்க இருந்தா கொடுக்க கூடாது சார். நம்ம இங்க இல்லாம வேற ஊர்ல இருந்தா கொடுக்கலாம் சார். நம்ம இங்க இருந்தா தான் கொடுக்க கூடாது. ஓகே. ஓகே, நம்ம வகுப்பு அப்படிங்கிறத இப்போதைக்கு நிறைவு பண்ணிக்குவோம். மீண்டும் இது போன்ற அற்புதமான தருணத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோவாஸ்து சதீஷ்குமார். இரவெளி சொல்லுவோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார், மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி 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 சார். நன்றி தேங்க்யூ சார். நன்றி சார், கண்டிப்பா பண்ணுவோம். நன்றி சார். நன்றி சார். டாக்டர் பேசுறேன் சார்.